அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் டாட் இன் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம் வழங்கும் பரிகாரங்கள் வகுப்பு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2024 நம்ம வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வந்து அமாவாசை திதி. இன்னைக்கு வந்து விருச்சிகத்துல சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி பரிகாரங்கள் வகுப்பு வந்து கரெக்டா டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ஒரு அமாவாசை திதியில நம்ம ஆரம்பிக்கிறதுன்றது இயற்கை நமக்கு அமைச்சு கொடுத்த ஒரு நல்ல ஒரு முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த நினைவுபடுத்தி இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த வகுப்போட நோக்கம் இந்த வகுப்போட நோக்கம் வந்து ஜோதிடத்துல வந்து பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு அதற்கான தீர்வுகளை வந்து நம்ம சொல்றதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமா எப்படி நம்ம ஒரு பிரச்சனைக்கான தீர்வுகளை அடையிறது அப்படின்றது தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னும் பொழுது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். ஆனா வந்து அதை நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. அப்ப இந்த சின்ன விஷயங்களை செஞ்சாலே நமக்கு பல பெரிய பிரச்சனைகள் சரியாகுன்ற மாதிரியான விஷயங்களை தொகுத்து மொத்தமா கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட இந்த வகுப்போட நோக்கம். இந்த வகுப்புல வந்து நம்ம முழுக்க முழுக்க அடுத்த 30 நாட்கள்ல வந்து ரெமிடிஸ் பத்தி மட்டும்தான் மேக்சிமம் பார்க்க போறோம். எந்த பிரச்சனைக்கும் இதுல தீர்வு இருக்கு, இதை செஞ்சா இந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் மட்டும்தான் இதை நம்ம இந்த வகுப்பை சிந்திக்க போறோம். அதை தாண்டி நம்ம வேற எங்கேயும் போறது. சோ முழுக்க முழுக்க இது வந்து பரிகாரங்கள் என்ற பெயர்ல நம்ம வந்து சொன்னாலும் இதுல நம்ம வந்து பல்வேறு துறைகளை கலந்து பேச போறோம். ஸோ நார்மலா பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கோயிலுங்களுக்கு போறது, ஆலயங்களுக்கு போக சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு யாகம் வளர்க்க சொல்லுவாங்க, இல்ல ஹோமம் பண்ண சொல்லுவாங்க, அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க, அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க, அன்னதானம் பண்ண சொல்லுவாங்க, ராசிக்கல் போட சொல்லுவாங்க, இல்லைன்னா நியூமராலஜி படி பேர் மாத்திக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்ப காமனா நம்ம ஜோதிடர்கள் கிட்ட போனா செய்யற பேசுற புழக்கத்துல இருக்கிற பரிகாரங்கள். இவற்றை வந்து எப்படி முறைப்படி செய்யறது, இதை தாண்டி இன்னும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்கின்றது, அந்த பரிகாரங்கள் எல்லாம் நம்ம வந்து அடிஷனலா ஒரு ஒரு ப்ராப்பரா செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த வகுப்பு. ஸோ இந்த வகுப்புக்காக நம்ம நிறைய ஆராய்ச்சிகள், முன்னெடுப்புகள், ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணி தயார்படுத்தி தான் இந்த வகுப்புக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த அடுத்த 30 நாட்கள்ல வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக இதை பற்றி சிந்திச்சு ஒரு தொகுப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கும். சரியா? ஸோ இதுல பல பேருக்கு பல விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக புதியதாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்கலாம். இங்க இருக்கிற எல்லாருமே வயதில் அனுபவத்தில் மூத்தவர்கள். உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் வந்து புதுசா சொல்லிட போறது இல்லை. அதே நேரத்துல நிச்சயமாக உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இதுல இருக்கு. சோ ஜோதிடம் என்பது பொதுவா இந்த பிரபஞ்சத்தின் எல்லை எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஜோதிடம். ஜோதிடம் என்பது இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போகுது இல்ல, இந்த அண்ட சராசரங்கள் விரிந்து கொண்டே போகுது. அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் புதிய நட்சத்திர கூட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. எல்லையில்லாத விரிவு தான் பிரபஞ்சம். அந்த எல்லையில்லாத விரிவு மொத்தமும் ஜோதிடம். அப்ப ஜோதிடத்தை வந்து நீங்க ஒரு துறையில அடக்க முடியாது. எல்லா துறையிலையும் ஜோதிடம் இருக்கு. மருத்துவமாக இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், நீங்கள் காணும் யாவும் ஜோதிடத்துல பிரிக்க முடியும். ஏன்னா எல்லாமே இந்த நவகிரகத்திலையும் 27 நட்சத்திரத்திலையும் 9 ராசிகள்லையும் இருக்கு. சரியா? அப்ப அந்த வகையில வந்து நம்ம இந்த பரிகாரங்கள் வகுப்புக்கு உங்க எல்லாரையும் வந்து அன்போடு வரவேற்கிறேன். உங்க உங்க எல்லார்கிட்டயும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, உங்க மனசுல எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கிளீன் ஸ்லேட்டா அழிச்சு ஃப்ரெஷ்ஷா இத கவனிங்க அப்படின்றதுதான் என்னுடைய
தாழ்மையான வேண்டுதல். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து நான் சொல்ற அந்த கோர்வையா அந்த அந்த ஒரு ஆர்டரா நான் கொண்டு போவேன் இந்த வகுப்பை. அப்படி போகும் பொழுது அந்த பேட்டர்ன்லயே நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது வந்து உங்களுக்கு இதை திருப்பி நீங்க மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது இது வந்து உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த வகுப்பு நிறைவுல வந்து நீங்க வந்து யாருக்கு இந்த பரிகாரங்களை பரிந்துரைக்கிறீங்களோ அது பலிக்கணும். இது முதல்ல வந்து உங்களுக்கு பலிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து நீங்க யாருக்கெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு பலிக்கணும். அந்த ஆத்தென்டிகேஷனை இந்த வகுப்புல நான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா கொடுக்குறேன். சரியா? அப்ப வந்து ஒரு ஒரு குரு தீட்சை பெறுற மாதிரி தான் இந்த வகுப்பு உங்களுக்கு. சரியா? இந்த வகுப்புல வந்து ஒரு உயர்நிலை தீட்சை பெறுற மாதிரி நீங்க வந்து அடிப்படை ஜோதிட வகுப்புகள்ல வந்து ஜோதிடம் கற்றுக்கொள்வது. இந்த வகுப்புல ஜோதிடம் கற்றுக்கொள்வதில்லை. இந்த வகுப்புல ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க இப்பதான் வர்றீங்க அப்படின்னா எப்படியாச்சும் ஜோதிடத்தை கத்துக்கணும். இந்த வகுப்பு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லுகின்ற வகுப்பு. அப்ப நீங்க ஒரு பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு மருத்துவரா இருக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு மருத்துவர் மாதிரி, நீங்க ஒரு அட்வொகேட் மாதிரி, நீங்க ஒரு என்ஜினியர் மாதிரி, நீங்க ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா இருக்கீங்க. எக்ஸாக்டா இந்த ரெமிடிஸ்ன்ற வார்த்தைக்கு நம்ம சொல்றக்கூடிய ஆங்கில சொல் வந்து சொல்யூஷன் ப்ரொவைடர். ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லுகின்ற நபராக நீங்கள் இந்த வகுப்பு முடியும் பொழுது மாறுவீர்கள். கூடுமான வரைக்கும் நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த வகுப்புல வந்து எல்லா பிரச்சனைகளிலும் வாழ்க்கையில நம்ம சந்திச்சிட்டு இருக்கிற எதிர்காலத்துல வரப்போற எந்த பிரச்சனைக்கும் தீர்வுகள் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த வரையறுக்கிற ஒரு நிகழ்ச்சியா ஒரு ப்ரோக்ராமா இது இருக்கும். சரியா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம போறோம். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பியூரிஃபைடு சோலா இருக்கும். நம்ம வந்து வி ஆர் ஹியூமன்ஸ். நம்ம வந்து மனித உருவெடுத்து பிறந்த எல்லோருமே உணர்ச்சிகளுக்கு அடிமையானவர்கள். நம்ம வந்து சென்டிமெண்ட்டுக்கு நம்ம டே டு டே வந்து நிலவு எப்படி வளர்ந்து தேய்கிறதோ அது மாதிரி நம்ம மனசுல வந்து பல நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் விதைத்து அதற்கான செயல்களும் நடக்கும். அப்ப நம்மளை நாமே வந்து ஒவ்வொரு சமயமும் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். சரியா? பியூரிஃபை ஆக்கிக்கணும். அப்ப வந்து இன்னைக்கு அமாவாசை திதியில இருக்கிறோம். அப்ப பௌர்ணமி திதி வந்து எப்படி நிலவு முழுதாக இருக்கிறதோ, அமாவாசை திதியில வந்து நிலவே இல்லாமல் இருக்குதோ, அது மாதிரி நம்மளும் வந்து ஒரு சில நேரத்துல ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில், ஒரு சில நேரத்துல முழுவதும் பிரகாசிக்கின்ற நிலவு போல இருக்கிற சூழ்நிலையிலையும் இருக்கும். ஸோ இது உலக நியதி. அப்ப நிலவு எப்படி 15 நாளைக்கு வளர்ந்து தெரியுதோ, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு பல்வேறு சூழ்நிலைகள்ல வாழும் பொழுது சில பாவங்களையும் சில புண்ணியங்களையும் சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 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 நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் தன்மையில இயங்குது. ஸோ நவ கிரகத்துல நம்ம ஒரு சில நேரத்துல நம்ம தந்தையாக முடிவெடுக்கும் பொழுது சூரியனாக, தாயாக முடிவெடுக்கும் பொழுது சந்திரனாக, ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது குருவாக, அந்த மாதிரி நவ கிரகத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகமாக நம்ம மாறி வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? அப்ப நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது நாம் வந்து நம் பிறந்தப்ப ஒரு லக்னாதிபதி நமக்கு இருப்பார். நமக்குன்னு ஒரு லக்னம் இருக்கும். அந்த லக்னத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார். அந்த லக்னாதிபதி தான் நம்ம அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கோம். அதே மாதிரி நம்ம லக்னத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் நாம் என்று நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம். நமது லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நாம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். அவங்கதான் நம்ம அப்படின்றது தான் ஜோதிடத்தின் அடிப்படை தத்துவம். ஆனா நம்ம நிஜத்துல வாழும் பொழுது ஒவ்வொரு மணி நேரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுல நாம் வேறு ஒரு கிரகமாகவே வாழ்ந்துட்டு. இப்ப நான் இன்னைக்கு உங்ககிட்ட இப்ப வகுப்பு எடுக்கும் பொழுது நான் முழு முதல் குருவாக உங்ககிட்ட இருப்பேன். இப்ப இந்த வகுப்பு முடிச்சுட்டு நான் என் பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ பேசும்பொழுது தந்தையாக இருப்பேன். இப்போ நண்பர்கள்கிட்ட பேசும் பொழுது 7ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பேன். அப்ப நான் ஒவ்வொரு வேலையை செய்யும் பொழுதும் நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய தன்மையில மாறும். அப்ப நாம்
இந்த பரிகாரங்கள் சொல்லும் பொழுது நாம் ஒரு குருத்துவ நிலையில இருக்கோம். அப்ப நீங்க நாளைக்கு ஒருத்தருக்கு ரெமெடி சொல்லும் பொழுது, ஒருத்தருக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லும் பொழுது நீங்க ஒரு குருத்துவத்துல இருப்பீங்க. சோ அப்ப நீங்க ஒரு குருவாக இருக்கும் பொழுது உங்களை நீங்களே தாழ்ச்சியாக மதிப்பிட்டுக் கொள்ளக்கூடாது. ஏன்னா மனித மனம் வந்து நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாவி, நான் வந்து தகுதி இல்லாதவன் என்ற எண்ணத்தை வந்து விதைக்கும். அப்படி விதைக்கும் பொழுது நான் யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது. நான் வந்து இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கிற ரைட்ஸ் படி எனக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது. நான் யாருக்கும் இளைச்சவன் கிடையாது. நான் யாரை விட உயர்ந்தவனும் கிடையாதுன்ற அந்த ஒரு தத்துவத்துல நீங்க உங்க மனசை கொண்டு வந்து வைக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் பாவி, நான் வந்து சின்னர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து ஓரம் வச்சிடணும். நான் ஒரு சாதாரண மனுஷன். மனித பலகீனங்கள் எனக்கு இருக்கு. அந்த மனித பலகீனங்கள்ல நான் தப்பு செய்யலாம், நல்லது செய்யலாம், ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு ரெமிடி சொல்ல போறேன். ஒரு பரிகாரம் சொல்ல போறேன். அதை செய்யறதுனால அவரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்க போகுது. அவருக்கு தடுக்கப்பட்ட, அவருக்கு மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு குரு ஸ்தானத்துல இருந்து நான் உதவுறேன். நான் ஒரு ஏணிப்படியா இருந்து தூக்கி விடுறேன். அந்த தத்துவத்துல நீங்க வந்து வேலை செய்ய போறீங்க அப்படின்னும் பொழுது நீங்க வந்து உங்களை வந்து ஒரு குருவாகவே பாவிக்கணும். உங்களை நீங்க குருவா நம்பணும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அதாவது கம்பீரமா ஒரு 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 முழு முழு நிறைவான நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ அப்படின்ற ஒரு மனநிலைமையில நீங்க கொடுக்கணும். நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்லும் பொழுது அரை மனசோட சொல்லக்கூடாது. 100% கான்பிடென்ட்டோட இதை செய்யிப்பா, இது நல்லா நடக்கும், நிறைவேறும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல நீங்க சொல்லணும். சரியா? அப்ப அந்த அந்த கான்பிடென்ட்டா நீங்க சொல்லும் பொழுது முதல்ல வந்து உங்களை வந்து நீங்க பியூரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு நீங்க அதை சொல்றது ஒரு பியூரிஃபையிங் ப்ராசஸ் தான். இது எல்லாமே ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் தான். வாழ்க்கையில இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு தடையாக இருக்கும். ஆஹ் அது வந்து நம்ம ஜாதகத்துல வந்து ஒரு 12 ராசிகள் இருக்கு இல்லையா? இந்த 12 ராசிகள்ல கிரகங்கள் 9 கிரகங்கள் ஏதோ ஒரு காம்பினேஷன்ல உட்கார்ந்துருக்கும். அப்ப இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும் போது இந்த கிரகங்கள் அமர்ந்த நிகழ்வு அவர் பிறந்தப்ப அமைந்த லக்னத்தின் அமைப்பை பொறுத்து அவருக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில மறுக்கப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் வாழ்க்கையில தடுக்கப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுப்பினைகள்னு இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிராண்டட், அது வந்து அவனுக்கு காலம் ஃபுல்லா கிராண்டட்ன்ட்டு இருக்கும். அந்த விஷயத்தை யாருமே தடுக்க முடியாது. யாராச்சும் வாலண்டியரா போய் தடுத்தாதான் உண்டு. சிலருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷருக்கும் சில விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கும். இது உனக்கு கிடையாது அப்படின்னு பிறந்த அடிப்படையில, பிறந்த நேரத்தின் அடிப்படையில வந்து சில விஷயங்கள் அவருக்கு இல்லை, இந்த லைஃப் ஃபுல்லா இல்லை அப்படின்ற மாதிரி மறுக்கப்பட்டிருக்கும். அப்ப சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கும். இந்த கொடுக்கப்பட்டதுக்கும் மறுக்கப்பட்டதுக்கும் நடுவுல தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும். தடுக்கப்பட்ட விஷயம் அதாவது ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். ஒரு தண்ணி போற பைப்புல வந்து ஒரு தடங்கல், ஒரு ஒரு லாக்கு, ஒரு அழுக்கு சேர்ந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தடுக்கப்பட்டு இருக்கும். அப்ப இந்த தடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த பரிகாரங்கள் மூலமா சரி பண்ணிக்கலாம். சரியா? அதாவது ஒரு ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்லை. அது எப்ப பிரச்சனை வரும்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னும் பொழுது, கொடுக்கப்பட்ட விஷயம் அளவுக்கு அதிகமா ஓவர்ஃப்ளோ ஆகும் பொழுது நம்ம கொஞ்சம் வால்யூமை குறைச்சி அதை அதை கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு அதுக்கும் பரிகாரங்கள் தேவைப்படும். சரியா? அப்ப அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற விஷயத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட சில கொடுப்பினைகள் அளவுக்கு மீறி வெளியே வரும் பொழுது அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கும் பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரங்கள் நான் சொல்றது வந்து கண்ட்ரோலபிள் மெஷர்ஸ். அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். ஒரு அணை போட்டு வைக்கிற மாதிரி ஒரு தண்ணி வருது, வற்றாத ஜீவநதியா மடதிறந்து வரும் பொழுது அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து அளவுக்கு அதிகமா ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி ஒரு சில சில நதிகள் வற்றாத ஜீவ நதிகளா இருக்கும், சில நதிகள் வந்து மழை பெஞ்சா தண்ணி வர மாதிரி ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா? அதாவது வற்றாத ஜீவ நதிகள் வேற, தண்ணி அப்பப்ப சீசனா வர நதிகள் வேற. அப்ப சிலருக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பினைகள் காலம் ஃபுல்லா வற்றாத ஜீவ நதிகள் மாதிரி இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் இருக்கும். அப்ப இந்த வற்றாத ஜீவ நதிகள்ல இருந்து வர விஷயங்களை நம்ம
முறைப்படி டேம் கட்டி சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு டேம் கட்டினா பத்தாது. இப்ப காவேரியிலிருந்து வர்ற தண்ணியை வந்து நம்ம 10, 15 டேம் கட்டி சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? அப்ப இது வற்றாத ரிசோர்ஸா சிலருக்கு கொடுப்பினைகள் இருக்கும் பொழுது அதை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கும் இந்த பரிகாரங்கள் அப்படின்ற இந்த விஷயத்துக்கு போகும். சிலருக்கு அத கொடுப்பினைகளே மறுக்கப்பட்டிருக்கும். இது உனக்கு இல்லை அப்படின்னு. அப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த மறுக்கப்பட்ட கொடுப்பினைகள் வந்து இல்ல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா என்னவோ அதை எடுத்துக்கணும். அதாவது இப்ப மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப சிலருக்கு பிறவிலேயே கண் தெரியல, அவங்களுக்கு அது மறுக்கப்பட்டிருக்குது. சரியா? சிலருக்கு பிறவிலேயே காது கேட்கல, சிலருக்கு வந்து வேறு ஏதோ ஒரு திருமண தடை, சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, சிலருக்கு சொந்த தொழில் செய்ய முடியாது, வேலைக்கு தான் போகணும், சிலருக்கு வீடே வாங்க முடியாது. இது வந்து அவங்களுக்கு ஜாதகத்துல மறுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் பொழுது அப்ப அவங்க அந்த மறுக்கப்பட்ட விஷயத்த அவங்களுக்கு பாவிக்காம அத மத்தவங்கள் மூலியமா அத அனுபவிச்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்கான சொல்யூஷன் சொல்றது நம்ம முயற்சி செய்யணும். அப்ப நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஜாதகத்துல மறுக்கப்பட்டிருக்கு, என்ன ட்ரை பண்ணாலும் கிடைக்காது அப்படின்னு எப்ப முடிவுக்கு வருவீங்கன்னா, அதுக்கு ஜோதிடம் ஓரளவு நம்ம ஆழ்ந்து படிக்கணும். சரியா? அப்ப அந்த மறுக்கப்பட்ட விஷயங்களை தாண்டி தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா? தடுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து இது வந்து செய்ய முடியும். அப்ப வந்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல வந்து ஒரு குழந்தை பேரு இல்ல அப்படின்னா, அந்த காலத்துல மாரி இல்லாம இப்ப வந்து எவ்வளவோ மாற்று குழந்தை பேரு விஷயங்கள் வந்துருச்சு இல்லையா? அப்ப சரகேட்டட் மதர்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. மாற்று தாய் இன்னொரு இன்னொரு பெண்ணோட வயித்துல நம்மளுடைய குழந்தையை சுமந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் கூட இன்னைக்கு வந்துருச்சு. அப்ப இயற்கையாக நமக்கு மறுக்கப்பட்டது. ஆனால் நாம் அதை வேறு விதமாக அடைய முடியும், பாவிக்க முடியும். அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரோம். சரியா? அப்ப தடுக்கப்பட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரங்கள் உதவும். அததான் நம்ம இந்த 30 நாள் படிக்க போறோம். அப்ப ஒரு ஜாதகத்த நம்ம பார்க்கும் பொழுது தடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம வந்து இத செய்யலாமா? சரி, இந்த தடையை நாம் தகர்க்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும் பொழுது, அப்பதான் நம்ம இந்த சாப்டர் பரிகாரங்கள் என்ற இந்த சாப்டருக்குள்ள வந்துரணும். சரியா? அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வகுப்பு. சரியா? அப்ப அந்த வகுப்புக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மள வந்து நம்ம ஒரு பரிசுத்தமான ஆத்துமாவா ஆக்கிக்கணும். அப்ப நம்மள எப்படி பரிசுத்தமா மாத்திக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கு. சரியா? இந்த உலகத்துல வந்து ஆகச்சிறந்த கிருமி நாசினி வந்து உப்பு. சரியா? உப்பு வந்து உலகத்தின் ஆகச்சிறந்த கிருமி நாசினி. சோடியம் குளோரைடு. கரெக்ட்டா? இந்த தண்ணி உலகத்துல இருக்கிற 3ல் 2 பகுதி பகுதி வந்து தண்ணீல தான் சூழப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அந்த கடல்ல இருக்கிற முழு தண்ணியும் உப்பு தண்ணி தான். அப்ப கடல் முழுவதும் ஏன் உப்பால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கடல்ல தான் உயிரினங்கள் தோன்றி இருக்கிறது. பூமியில வாழ்ற நிலத்தில் வாழ்கின்ற உயிரினங்களை விட கடல்ல வாழ்ற உயிரினங்கள், நுண்ணுயிரிகள் கணக்கில் அடங்காதது. சரியா? அப்ப இந்த கடல்ல வாழ்ற இந்த நுண்ணுயிரிகள் கணக்கில் அடங்காத அந்த ஜீவராசிகளை வந்து காப்பாத்துறது, உலகத்தை காப்பாத்துறதே இந்த உப்பு கலந்த நீர் தான். இந்த உப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் வடிவமாக பார்க்கப்படுகிறது. உப்புன்றது மகாலட்சுமி. சரியா? அதனால உப்புன்றது ரொம்ப பரிசுத்தமான பொருள். மகாலட்சுமின்றது தான் செல்வத்தின், ஐஸ்வர்யத்தின் அடையாளம். சரியா? அப்ப இந்த உப்பு நீங்க போயிட்டு கடல்ல கடல்ல வந்து மீன் இருக்கு. அந்த மீனை புடிச்சிட்டு வந்து நீங்க நம்ம நடு ரோட்ல போட்டு விக்கிறாங்க இல்லையா? ஒரு மீன் கடைய தாண்டும் பொழுது நமக்கு எவ்வளவு துர்நாற்றம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்ப அந்த ஒரு மீன் செத்துட்ட பிறகு அதை புடிச்சிட்டு கொண்டு வந்து நம்ம ரோட்ல வச்சு விக்கும் பொழுது, அது எவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது. அதை கிராஸ் பண்ணும்போதே மூக்க மூடிக்கிட்டு தான் போகும் இல்லையா? அப்ப அந்த மீன் துர்நாற்றம் அடிக்குதுன்னா, அது உப்பு தண்ணீல இல்ல. அப்ப உப்பு தண்ணீல இல்லாதப்ப அதுல கிருமிகள் வளருது. சோ இந்த கிருமிகள் தான் ஜோதிடத்துல 6ஆம் இடத்தை குறிக்கும். சரியா? இந்த 6ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்துல இருக்கிற இந்த நுண்ணுயிரிகளை குறிக்கிறது. சரியா? அப்ப இந்த இந்த கிருமிகளை அழிக்கிறது தான் நம்ம வந்து இந்த உப்பு உலகத்தை பாதுகாக்கும். சரியா? அப்ப இந்த கான்செப்ட்ல தான் உப்பு இயங்குது. இந்த உப்ப தொன்று தொட்டு பரிசுத்தமாக்குவதற்காக இந்த உப்பு வந்து பயன்படுத்தப்படுது. அப்ப ஒரு சாதாரண தண்ணீல நம்ம குடிக்கிற தண்ணீல ஒரு சிட்டிகை உப்பை எடுத்து போட்டு, அத வந்து இறைவேண்டல் செய்து, நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ,
அந்த தெய்வத்தின் உதவியோடு அந்த தெய்வத்தை வந்து அந்த உப்பு கலந்த தண்ணீரை பிளெஸ் பண்ண சொல்லி அந்த தண்ணீரை நமக்கு தெளித்து கொண்டாலோ, அதை நாம் குடித்தாலோ, அதை நம் வீட்டின் சுற்றுப்புறங்களில் தெளித்தாலோ, அந்த இடத்துல இருக்கிற அசுத்த ஆவிகள், அந்த இடத்துல இருக்கிற கெட்ட எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி இம்மீடியட்டா அந்த இடத்தை விட்டு போகும். சரியா? we summon that negative energy go off. அதுதான் அந்த உப்பு கலந்த தண்ணீரை மந்திரித்து கொடுக்கறதுல இருக்கிற பலன். சரியா? இது மாதிரி நிறைய கிளென்சிங் ப்ராசஸ் இருக்கு. நீங்க வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச் விசஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த மாஸ் ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பூசை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல ப்ரீஸ்ட் என்ன செய்வாங்க, அந்த ஒரு தண்ணியை வச்சு அந்த உப்பு எடுத்து அதுல போட்டு ப்ரேயர் பண்ணி அதை பிளஸ் பண்ணி அங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அதை தெளிச்சு அந்த இடத்த தூய்மையாக்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த மாசை கண்டினியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்த பியூரிஃபையிங் ப்ராசஸ் வந்து சாம்பிராணி. சரியா? இந்த சாம்பிராணி வந்து தொன்று தொட்டு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டுற ஒரு பொருள். அதே மாதிரி இந்த சாம்பிராணியும் நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த சாம்பிராணியில பல வகைகள் இருக்கு. சாம்பிராணியில பல வகைகள் இருக்கு. நம்ம வந்து காலப்போக்குல வந்து அதெல்லாம் வந்து வழக்கொழிந்து போயிடுச்சு. அந்த காலத்துல சாம்பிராணிலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாம்பிராணி இருக்கு. அந்த சாம்பிராணிய வந்து நம்ம அந்த நெருப்பு தணல்ல நம்ம போடும் பொழுது அதுல இருந்து வர புகை நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்குது. ஸோ இந்த இந்த புகையைத்தான் நம்ம ஹோமங்கள் வளர்க்கும் பொழுது, பல்வேறு யாகங்கள் வளர்க்கும் பொழுது நெய் ஊற்றி வெவ்வேறு பொருட்களை யாக குண்டத்துல போட்டு பல மூலிகைகளை அதுல போட்டு அந்த இடத்த பியூரிஃபை பண்றாங்க. சரியா? கணபதி ஹோமம் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதெல்லாம். அப்ப நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்த இமீடியட்டா செய்ய முடியாது அப்படிங்கும் பொழுது நம்ம கையில இருக்கிற இமீடியட் ஆயுதம் வந்து ஒரு சாதாரண உப்பும் தண்ணீரும். சரியா? அப்ப இந்த வகுப்பை நாம ஆரம்பிக்கிற நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு குருவாக நீங்கள் செயல்படுகின்ற அதிகாரத்தை கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட வீட்டுல நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன டம்ளர்ல இல்ல ஏதாச்சும் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. ஐம் ஜஸ்ட் பிராக்டிசிங் இட். இதுதான் நீங்க செய்யற முதல் பரிகாரம். சரியா? நீங்க இதே மாதிரியே செய்யலாம், தைரியமா செய்யலாம். இது வந்து இதுக்காக எந்த பயப்படுதலும் நீங்க செய்ய வேண்டியது கிடையாது. சரியா? இது ஒரு சாதாரணமான விஷயமா தெரியலாம், ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அப்ப என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல என் கையில இருந்து சின்ன உப்பை நான் போடுறேன். போட்டுட்டு நான் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வமான இறைவனை வணங்குறேன். அது மாதிரி நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க. நீங்க எந்த ரிலிஜன்ல வேணாலும் இருக்கலாம், எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் கூப்பிட்டுக்கலாம். நீங்க கூப்பிடும் பொழுது சிறு குறு தெய்வங்களை கூப்பிடாதீங்க. பெரும் தெய்வங்களான சிவன், அல்லாஹ், பரமதந்தை அந்த லெவல்ல இருக்கிற தெய்வத்தை கூப்பிட்டு நீங்க வந்து இதை பிளஸ் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா ஹோலி ஃபாதர் அப்படின்ற மாதிரி கூட நீங்க சொல்லிடுங்க. சிறு குறு தெய்வங்களுக்கு சக்தி இல்லையான்ற மாதிரி விதாண்டவாதங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இதை ஆசீர்வதிக்கிறது பரம்பொருள் அப்படின்ற ஒரு தத்துவத்துக்குள்ள வந்துடும். ஸோ 2 நிமிஷம் கண்ணை மூடி நீங்க இந்த தண்ணியை பிளஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் பண்ணிட்டு இந்த வகுப்பு முடியும் பொழுது இல்ல இந்த வகுப்பு நடந்து போகும்போதே வீட்டை சுத்தி தெளிச்சுக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. சரியா? ஸோ நான் இந்த இந்த தண்ணியை வந்து நான் பிளஸ் பண்றேன். அதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு நார்மலான ஒரு ப்ரேயரை வந்து நான் வந்து சொல்றேன். சரியா? அண்டர்ஸ்டாண்ட். இந்த ப்ரேயரையே கூட நீங்க சொல்லிக்கலாம். சரியா? Divine Creator, source of all purity and healing, I call upon your presence to bless the water and salt. May they be infused with your sacred energy to cleanse, purify, and protect all they touch. Blessed are you, O Divine, who has given us a gift of earth's minerals. I ask you to sanctify this salt, that is, may be symbol of purity and protection. As I combine the salt into salt and water, may the unite is sacred harmony. May this become holy water, a vessel of cleansing and divine blessing. Let it remove all negativity and bring peace, healing, and light. With love and gratitude, I dedicate this holy water to your service.
மே இட் பி a source of divine grace and healing. Amen. So இந்த ப்ராசஸ் இப்ப நம்ம வந்து படிச்ச முதல் பரிகாரம். சரியா? சோ பரிகாரங்கள் வகுப்புல நம்ம பல விஷயங்கள் படிக்க போறோம். அதுல நம்ம படிச்ச முதல் பரிகாரம் ஒரு தண்ணிய நம்ம ஒரு சாதாரண தண்ணீரை உப்பை போட்டு நமக்கு பிரார்த்தனை செய்து அதை வந்து ஒரு பரிசுத்த நீராக்கி அதை தெளிக்கும் இடமெல்லாம் தீயோனின் ஆதிக்கத்தை நாம் விரட்டி அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம வேலை செய்யணும். சரியா? சோ இந்த ப்ராசஸ வந்து நீங்க உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு நிறைய இருக்கு. அ அ இப்ப கண்ணு நிறைய பட்டுருச்சு. நான் வெளிய போயிட்டு வந்தேன். எனக்கு கண்ணு பட்டுருச்சு. அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து குளிக்கும்போது உங்களுடைய அந்த தண்ணீல குளிக்கிற தண்ணீலயும் நீங்க இந்த சால்ட்ட போட்டுட்டு, அப்ப அதுல சால்ட் போடாம கல் உப்பு போட்டுக்கணும். ஸோ அப்ப அதுல கல் உப்பு போட்டு அத கொஞ்சம் கரைச்சிட்டு, அதுல வந்து நீங்க குளிச்சீங்கன்னாலும், உங்களோட உங்க மேல இருக்கிற அந்த கண் பார்வை திருஷ்டிகள், தீய அசுத்த ஆவிகளோட விஷயங்கள், நெகட்டிவிட்டி வந்து போயிடும். நீங்க வந்து ஒரு பரிசுத்தமா உணர்வீங்க. சரியா? ஸோ உப்பு நம்ம படிச்ச முதல் விஷயம். அடுத்து அடுத்த 30 நாள். இன்னைக்கு அமாவாசை திதி நான் திருப்பி சொல்றேன். இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது நல்லது. நான் வந்து உங்களுக்கு நேத்து முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான எல்லா ஆசைகளையும், விஷஸையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எழுதி, அதை சீர்தூக்கி பார்த்து, அத சீர்தூக்கி பார்த்து ஃபைனலா அத வந்து ஒரு 3 விஷஸ்க்குள்ள கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? அப்ப அந்த 3 விஷஸ்க்குள்ள அத நிறுத்தியிருந்தீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய ஆசையாக வேணா இருக்கும். நான் சிஎம் ஆகணும்னு கூட நீங்க ஆசைப்பட்டிருக்கலாம். நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். என் குழந்தைக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்கணும்னு ஆசைப்படலாம். ஒரு ஒரு எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படலாம். எனக்கு ஒரு வீடு வேணும். ஏதோ ஒரு தடுக்கப்பட்ட ஒரு 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 நிராகரிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு மனவேதனை கொடுக்கிற எந்த ஒரு நீங்கள் நீங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்ட ஆசையா கூட இருக்கலாம். தேவையா கூட இருக்கலாம். அது தேவை என்பது கண்டிப்பா தேவையாக இருந்தது. அடிப்படை தேவை கூட இல்லாம இருக்கலாம். உணவு, உடை, இருப்பிடம் அடிப்படை தேவை இல்லையா? அதுல கூட பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேருக்கு. அப்ப அது அடிப்படை தேவையாக இருக்கலாம், அல்லது வந்து ஆடம்பர தேவையாக இருக்கலாம், அது லக்ஸுரி ஐட்டமா கூட இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. உங்களுடைய ஆசைகள் 3 நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஆசைகளை அடைவதற்கான வழிகள வந்து இந்த 30 நாள் நம்ம வகுப்புல நீங்க தேடி கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க அத அடைவீங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. சரியா? ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ இப்ப நான் வந்து உங்கள ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்க சொன்னேன். அத எடுத்துக்கோங்க. நாங்க ஃபேன ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஏன் மெழுகுவர்த்தி எடுத்துக்க சொன்னோம் அப்படின்னா, நீ வந்து கிறிஸ்டியன் அதனால வந்து நீ மெழுகுவர்த்திய இன்சிஸ்ட் பண்றியா? அப்படின்ற மாரிலாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதுவும் தப்பு கிடையாது. ஒவ்வொரு எண்ணெய் ஊத்தி தீபம் ஏற்றுறதுக்கும் ஒரு ஒரு பரிகாரம். சரியா? நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தலாம். வேப்பெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தலாம். எள்ளெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தலாம். அது மாரி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் பரிகாரங்கள் இருக்கு. அது மாரி இந்த மெழுகுவர்த்தி எதுக்கு நம்ம எடுத்துக்க சொல்றோம்னா, இந்த மெழுகுவர்த்தி வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட். இது நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட க்ரூட் ஆயில்ல இருந்து வந்த ஃபைனல் தார்ல இருந்து ஃபைனலா வர ஒரு ப்ராடக்ட். சரியா? இது வந்து டைரக்ட்டா சனியோட கம்பேர் ஆகுது. பிளஸ் ராகுவோட கம்பேர் ஆகுது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கர்மாவும் சனி அண்ட் ராகுவால இருக்கிறது தான். ஸோ அப்ப இந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இல்ல கரெக்ட்டா? அப்ப இந்த ஒரு மெழுகுவர்த்திய எடுத்து நீங்க முழுசா எரிய விட்டீங்கன்னா, இது முழுசா கரைஞ்சு முடியும் பொழுது, நீங்க நினைச்ச அந்த விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு முழுசா கன்வே ஆயிடும்.
உங்கள் வேண்டுதல்கள் பிரபஞ்சத்துக்கு நெருப்பு தத்துவத்துல தன்மையாகும். சரியா? கேட்கப்படாத ஜெபங்கள் என்று ஒன்று கிடையாது. நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வருதுன்னா we are summoning to the universe. அது ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம். நம்ம வாயிலிருந்து வராத வார்த்தைக்கு நம்ம எஜமானன். நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பிரபஞ்சம் பதில் சொல்லும். பிரபஞ்சம் பதில் சொல்லுனா நீங்க பேசுறீங்க, எதிரில் இருக்கிறவங்க திருப்பி பேசுறாங்கன்னா நீங்க பேசுனதுக்கு எதிரில் இருக்கிறவங்க திருப்பி பேசுறாங்க. பிரபஞ்சம் தான் பேசுது. புரியுதா? நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட பேசலாம், உங்க பையன் கிட்ட பேசலாம், நண்பர்கிட்ட பேசலாம், கிளையண்ட் கிட்ட பேசலாம், இல்ல நீங்க சர்ச்சில் போய் பேசலாம், இல்ல கோயில்ல போய் பேசலாம். ஆக மொத்தம் நீங்க பேசுறீங்கன்னா அது வந்து வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பதில் திருப்பி வரும். சரியா? அப்ப உங்கள் வேண்டுதல்களை வந்து நீங்க நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம். சரியா? நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் அப்படின்ற இந்த பஞ்சபூதத்துல வெளிப்படுத்துவீங்க. இப்படி வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய கோரிக்கை அந்த பஞ்சபூதத்தின் மூலமா இந்த பிரபஞ்சத்துல கலந்துடும். அப்ப அது வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லும். அந்த பதிலை நீங்க கேட்கறதுக்கான நிலைமையில இருக்க மாட்டீங்க. அது என்ன சொல்லும்னா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும், உடனே கொடுத்துரும் நீங்க கேட்கறது. இல்ல உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு சொல்லும், அதை நீங்க புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில இருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஆல்டர் பண்ணுன்னு சொல்லும், இதை கொஞ்சம் மாத்தி கேளு அப்படின்னு சொல்லும், நீங்க அதை மாத்தி கேட்கணும். அப்படி இல்லைன்னா இது உனக்கு இல்ல, இப்ப இல்லைன்னு சொல்லும். அப்புறம் அது சொல்லும், இல்ல உனக்கு இது இல்லவே இல்லை, நீ இதை வந்து மறந்துரு அப்படின்னு சொல்லும். ஆக உங்களுடைய பிரார்த்தனைகள் கேட்கப்படாமல் இல்லை. உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் வரும். ஆனா அந்த பதிலை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியில நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க நீங்க பேசுறது மட்டும்தான் சொல்லிட்டு விட்டுருவீங்க. பதிலை வந்து பிரபஞ்சம் யார் மூலியமாகவோ உணர்த்தும். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு பதில் கிடைச்சிருச்சுன்றத நினைக்கணும். பல பிரேயர்ஸ்க்கு பதிலே கிடைக்கல அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சரியா? சோ அப்ப அந்த வகையில இந்த 30 நாளும் ஒரு குறிப்பிட்ட 3 கோரிக்கைகளை எடுத்துக்கோங்க. சரியா? ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட 3 கோரிக்கைகளை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக அந்த கோரிக்கைகள், வேண்டுதல் நீங்க அதை என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லணும்னு ஆசைப்பட்டா தனிப்பட்ட முறையில எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். சரியா? இந்த பரிகார வகுப்புல வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குற வகுப்புல தாண்டி சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடா பரிகாரங்களை நீங்க என்கிட்ட கேட்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன். சரியா? அப்ப இந்த இப்ப நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இந்த லைட்டை லேம்ப் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் அவங்களோட பரிகாரங்களை ஐ மீன் வேண்டுதல்களை சொல்லிக்க போறோம். 30 நாளும் இதை ஏத்துவோம். கூடுமான வரைக்கும் ஒரே கேண்டிலா இருந்தா நல்லது. ஏத்திட்டு 2 செகண்ட் பிரேயர் பண்ணிட்டு அணைச்சு வச்சிருவோம். ஸோ ஃபைனலா 30வது நாள் முடிக்கும் பொழுது முழுசா எரிய விட்டுருவோம். சரியா? அவ்வளவுதான் இந்த பிரேயரோட தத்துவம். நான் ஸ்பெசிபிக்கா இதுல எந்த வேண்டுதல்களையும் வைக்க போறதில்லை. என்னுடைய ஒரே வேண்டுதல், இந்த வகுப்புல கலந்துக்கிற நீங்க எல்லாரும் வேண்டுகின்ற அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும் என்கின்ற ஒரே பிரார்த்தனை தான் என்னுடைய பிரார்த்தனை. சரியா? நீங்க என்ன ஆசைப்பட்டீங்கனாலும் அதுக்கு நான் ஆமேன்னு சொல்றேன். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்கனாலும் ஆமேன்னு சொல்றேன். இங்க நீ, நான், நிலா அப்படின்ற கான்செப்ட்ல தான் இது வேலை செய்யும். எப்போதுமே திரிகோணத்தின் அடிப்படையில தான் ஜோதிடம் வந்து பெரும்பாலும் இயங்கும். சரியா? அப்ப இங்க நீங்க, உங்களுக்கு எதிரில குருஸ்தானத்துல நானு, நமக்கு மேல நிலா. சரியா? அப்ப பிரபஞ்சம், நிலான்றது பிரபஞ்சம். அப்ப ஒரு தந்தை, மகன், தூய ஆவின்ற மாதிரி எல்லாமே அந்த ஜோதிடத்துல திரிகோணத்தின் அடிப்படையில் இயங்குன்ற மாதிரி இந்த இடத்துல நீங்க, நானு, பிரபஞ்சம் 3 பேரும் கனெக்ட் ஆயிருக்கோம். ஒவ்வொருத்தர் கூடயும் இண்டிவிஜுவலா நான் கனெக்ட் ஆயிருக்கேன். சரியா? எனக்கென்று எந்த பிரேயர்களும் கிடையாது. இந்த பிரேயர், இந்த ப்ராசஸ்ல இந்த 30 நாள் நீங்கள் ஏற்றி பிரேயர் பண்ணும் பொழுது அதை நான் வழிமொழிகிறேன். அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்டா இந்த இங்க வந்து இருக்கிற இந்த வகுப்புல கலந்திருக்கிற மற்றவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் என்றும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இது ஒரு கூட்டு பிரார்த்தனை. சரியா? ஐ அம் ஜஸ்ட் கிளாம்பிங். நீங்களும் வந்து மெழுதிரியை வந்து பொருத்திக் கொள்ளலாம். மெழுகுதிரியை பொருத்தி கொண்டு இப்ப வந்து எரியுதா? இந்த பிளரை எடுத்து விட்டுறலாம். வெளிச்சம் தெரியணும். ஸோ இப்ப 2 செகண்ட் தான். ஒரு நிமிஷம் தான். கண்ணை மூடிக்கோங்க. உங்களுடைய 3
ஆசைகளோ, தேவைகளோ வாட்டெவர் அத வந்து நீங்க கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்த பிரார்த்தனை எந்த தெய்வமாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நான் அதை வழிமொழிகிறேன். சரியா? ஸ்டார்ட். ஓகே. சோ இப்ப நம்ம 2 ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து நம்மளை நாமே பரிசுத்தமாக்கிக் கொண்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகள சொல்லிட்டோம் பிரபஞ்சத்துக்கு. சரியா? சோ இது வந்து நமக்கு. அதே மாரி நீங்க உங்களுடைய கிளையன்ட்டுக்கு பண்ண சொல்லும் பொழுதும், இந்த மாதிரி நீங்க மெழுகுவர்த்தியை ஏத்தி பிரார்த்தனைகள் பண்ண சொல்லலாம். இதுல வந்து இன்னொரு மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் இருக்கிறது என்னன்னா, எங்கே 2, 3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறீர்களோ, அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அப்படின்ட்டு ஜீசஸ் சொல்றாரு. அப்ப அது மாரி நீங்க வந்து எந்த ஒரு தெய்வத்த கூப்பிட்டீங்கனாலும், அந்த தெய்வம் அந்த இடத்துல வந்து நிக்கும். நீங்க அத உணர மாட்டீங்க. சரியா? நம்பிக்கையோட நீங்க ஒரு தெய்வத்த கூப்பிட்டு, ஒரே மனசோட ஒரு தெய்வத்த கூப்பிட்டு நீங்க பிரேயர் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல அந்த தெய்வம் வந்து நிக்கும். சரியா? நீங்க வந்து தெய்வமாக யாரை வேண்டுமானாலும் நினைத்துக்கலாம். சரியா? அப்படிப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் அ குறிப்பா அ மனிதனாக பிறந்து, இறந்து தெய்வமானவர்கள் கண்டிப்பா வந்து நிப்பாங்க. சித்தர்கள்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்ப அந்த வகையில வந்து நீங்க எந்த தெய்வத்த வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம வந்து இந்த மெழுகுவர்த்தி பிரேயர் வந்து நீங்க வந்து உங்க வீட்ல வந்து 5 பேர், 10 பேர் இருக்கீங்க, இல்ல 4 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கான்ஸ்டன்ட்டா எ அ ஒரே நேரத்துல ஒரு பொழுதுல அது முன்ன பின்ன இருக்கலாம். இப்ப நான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்றேன்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி. இல்ல நானு காலையில எந்திரிச்சோனே. ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம செட் பண்ணிக்கணும். அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஒரு மனதா எல்லார் கையிலயும் ஒரு கேண்டில எடுத்து, அந்த கேண்டில பொருதி, அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் கருத்துக்களுக்காக தொடர்ச்சியா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அந்த கருத்து நிச்சயமாக ஏற்கப்படும். சரியா? இது வந்து நீங்க வேற எங்கேயுமே அலையணும்னு அவசியம் இல்ல. உங்க வீட்ல 4 பேர் இருக்கீங்க. நீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்கீங்க அப்டின்னா, 4 பேர் கையிலயும் 4 கேண்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நைட்டு சாப்பிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் எடுத்து அத பொருதி, அந்த கோரிக்கைகள ஒ ஒரு ம அ அந்த கோரிக்கைகள வந்து நீங்க ஒரு பிரேயர் மாரியே எழுதிக்கணும். அதாவது டெய்லி வந்து சொல்லப் போறோம் அப்டின்னும் பொழுது, அத வந்து ஒவ்வொரு நாள் வெவ்வேற மாரி சொல்லாம, ஒரே மனசோட அந்த பிரேயர சொல்லணும். சரியா? அப்ப அத வந்து ஃபார்முலேட்டடா எழுதிக்கிட்டோம்னா, அத படிச்சா கூட போதும். அப்ப நம்மளுடைய ஆசைகள் என்னவோ, தேவைகள் என்னவோ, கோரிக்கைகள் என்னவோ, அத நாம் வேண்டுகின்ற இறைவனோடு பேசுற மாரி அத வந்து அழகா ஒரு கோர்வையா ஒரே மாதிரி டெய்லி நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, அந்த விளக்கை கையில புடிச்சிருக்கணும். அந்த லேம்ப் வந்து கையில இருக்கணும். அத பொருத்தி கீழ இருக்கக்கூடாது. ஏன்னா, பஞ்சபூதத்தோடு அந்த மெழுகுவர்த்திய ஏன் கையில புடிக்க சொல்றோம்னா, நீங்க பேசுறது அந்த கையில புடிச்சிருக்கிற மெழுகுவர்த்தியிலிருந்து அந்த லைட் வந்து பிரபஞ்சத்தோட போய் கனெக்ட் ஆயிடும். அப்ப ஒரு குடும்பத்துல 4 பேர், 5 பேர் ஒண்ணா உட்கார்ந்து நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூதத்தின் தத்துவத்துல இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூதத்தின் தத்துவத்துல இருப்பீங்க. ஒருத்தர் வந்து நிலமா இருப்பீங்க, ஒருத்தர் நீரா இருப்பீங்க, ஒருத்தர் காற்றா இருப்பீங்க, ஒருத்தர் ஆகாயமா இருப்பீங்க, ஒருத்தர் வந்து நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயமா அந்த தத்துவத்துல இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்த பஞ்ச பூதங்கள்ல வந்து 5 பூதங்கள் 2 பூதங்கள் ஒரு டீமாவும், 2 பூதங்கள் ஒரு டீமாவும், ஒரு பூதம் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலயும் இந்த சைடு இல்லன்னா இந்த சைடு அணி சேர்ந்து இருக்கும். இந்த பஞ்சபூதங்கள் நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலயும் வந்து 2 பூதங்கள் ஒரு அணியாகவும், 2 பூதங்கள் இன்னொரு அணியாகவும், ஒரு பூதம் இந்த சைடோ போய் தன்னோட ஓட்ட காஸ்ட் பண்ணும். அப்ப 3 பேர் ஒரு சைட்லயும், 2 பேர் ஒரு சைட்லயும் இருப்பாங்க எப்போதுமே. எப்போதுமே அப்படிதான் இருக்கும். நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்லயும் 5 பூதத்துல 2 பூதம் ஒரு சைடும், 2 பூதம் ஒரு சைடும்,
ஒரு பூதம் இந்த சைடு போறதா, இந்த சைடு போறதான்னு யோசிச்சு எல்லா சைடு போய் உட்காரும். அப்படி இந்த 5 பூதங்கள்ல 3 பூதங்கள் எந்த சைடு ஒருமனதப்பட்டு தீர்மானம் எடுக்குதோ, அந்த தீர்மானம் வெற்றி பெறும். சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்ற மாரி தான். நம்ம பார்லிமென்ட்ல தீர்மானம் நிறைவேற்ற மாரி தான். அறுதி பெரும்பான்மை பெறுகின்ற பூதங்களின் ஆசீர்வாதத்தை பெற்று அந்த தீர்மானம் நிறைவேறும். அப்ப அதன் அடிப்படையில வந்து ஒரு வீட்ல எல்லாரும் சேர்ந்து ஒரே கருத்துக்காக பிரேயர் பண்ணும் பொழுது, அனானிமஸா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுது. சட்டசபையில நிறைவேற்ற மாரி. இப்ப இந்த இந்த மீட்டிங்ல 19 பேர் இருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த 19 பேரும் ஒவ்வொரு பூதமா இருக்கும். இப்ப நான் வந்து காற்றா இருக்கிறேன்னா, ஒருத்தர் நெருப்பா இருப்பீங்க. ஒருத்தர் நீரா இருப்பீங்க. ஒருத்தர் ஆகாயமா இருப்பீங்க. ஒருத்தர் நிலமா இருப்பீங்க. அப்ப இப்ப இந்த 19 பேர் இப்ப நம்ம இங்க ஆன்லைன்ல இருக்கிறோம்னா, 19 பேர் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைக்காக, இல்ல ஒரு சட்டசபையில பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும்ல. சபாநாயகர் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு தீர்மானமா படிச்சு, ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஆம் என்போரே அதிகம், தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது முடிஞ்சிடுச்சு தீர்மானம். அவ்வளவு ஃபாஸ்ட்டா தானே தீர்மானத்த நிறைவேற்றுவாங்க சட்டசபையில. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தா தான் ஓட்டு எடுப்புலாம் போவாங்க. ஓட்டு எடுப்புக்குலாம் போகாம நார்மலா மெஜாரிட்டி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? தீர்மானத்த வாசிப்பாரு. துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து தீர்மானத்த வாசிப்பாரு. முதலமைச்சரோ, இல்ல அவை முன்னவரோ, இல்ல மந்திரியோ வாசிப்பாங்க. சட்ட சபாநாயகர் என்ன சொல்லுவாரு? தீர்மானத்த வந்து ஆதரிப்போர் ஆம் என்க, வே நிராகரிப்போர் நிராகரிங்கன்னு சொல்லுவாரு. ஆம் என்போரே அதிகம், தீர்மானம் நிறைவேறியதுன்னு சொல்லுவாரு. அப்ப சபாநாயகர் சொன்னது நிறைவேறிடுச்சு இல்லையா? இப்ப சம்டைம்ஸ் வந்து ஆளுங்கட்சிக்கும், எதிர்க்கட்சிக்கும் 20, 20 ஓட்டு காமனா வந்துருச்சு அப்படின்னா, நார்மலா சபாநாயகர் ஓட்டு போட மாட்டார் இல்லையா? அப்ப அந்த சபாநாயகர் என்ன பண்ணுவாரு? ஃபைனலா டை வந்துச்சுன்னா, சபாநாயகர் ஒரு ஓட்டு போடுவார். அவரு யார் பக்கம் போடுறாரோ, அந்த ஒரு ஓட்டுல அந்த தீர்மானம் வெற்றி பெறும் இல்லையா? அந்த மாரி தான் இந்த பஞ்சபூதம் வேலை செய்யும். இப்ப 2 பூதம் அப்படின்னா, இப்ப 19 பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 19 பேர்ல 8 பேர் சேர்ந்தா 16 பேரா? அப்ப 9 பேர் சேர்ந்தா 18 பேரா? இப்ப ஒரு விஷயத்த நம்ம வந்து முன்மொழிகிறோம். அந்த விஷயத்துக்கு 8 பேரு ஓகே சொல்றாங்க. சாரி 9 பேர் ஓகே சொல்றாங்க. 9 பேர் ஓகே சொல்லல அப்படின்னா, 8, 8 18 ஆயிடுச்சு. இப்ப என்னோட சேர்த்து 19. இப்ப இருக்கிற பார்ட்டிசிபென்ட் கவுண்ட் சொல்றேன் நான். அப்ப 8 பேர் ஒரு விஷயத்த ஓகே சொல்றீங்க. 8 பேர் ஒரு விஷயத்த ஓகே சொல்லல. இப்ப நான் வந்து டை ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து ஓகே நீங்க 8 பேர் ஓகே சொன்ன விஷயத்துக்கு ஓகேன்னா தீர்மானம் நிறைவேறிடும். அந்த பிரபஞ்சத்துக்கு அத நம்ம இத ரெசல்யூஷன பாஸ் பண்ணிட்டோம். இப்ப குடியரசுத் தலைவர் வந்து சைன் போட்டா சட்டமாயிடும். அந்த குடியரசுத் தலைவர் தான் பிரபஞ்சம், இறைவன். புரியுதா? இப்ப நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யற பிரார்த்தனையும் ஒரு சபாநாயகர வச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற மாரி தான். தீர்மானத்த நிறைவேற்றிட்டோம்னா, அத வந்து பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றும். அதை நிறைவேற்ற அதிகாரம் சபாநாயகர் வந்து பிரசிடென்ட் சைன் போடணும். பிரசிடென்ட் கடவுள். இயற்கை வந்து அத ஆத்தென்டிகேட் பண்ணுச்சுன்னா, அது சட்டமாக மாறிடும். அமலுக்கு வந்துரும். இவ்வளவுதான் வாழ்க்கை. சரியா? அப்ப இங்க 19 பேரும் நீங்க பிரேயர் பண்ணும் பொழுது, 19 பேருக்காகவும் நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா, நானும் உங்களுக்காக பிரேயர் பண்ணேன்னா, நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைகள் நீங்க செய்யற இந்த உங்க ஒவ்வொருத்தரையும் 3 விஷஸ் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? அந்த 3 விஷஸ் வந்து நிச்சயமாகவே நிறைவேறும் என்ற நம்பிக்கை. சரியா? ஓகே. சோ இப்ப அடுத்து நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லப் போறேன். அ பேசிக்கா அஸ்ட்ராலஜி. பேசிக் அஸ்ட்ராலஜி. சரியா? அ நம்ம வந்து இந்த வானத்துல வந்து ராசிகள் இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலங்கள் இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலத்த வந்து 360 டிகிரியா பிரிச்சிருக்கிறோம். இந்த 360ல 12 ராசியா பிரிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த ராசிகள் வந்து நகரல்ல. இந்த ராசிகள் வந்து அப்படியே தான் இருக்கு. ஃபிக்ஸ்டு ஸ்டார்ஸ் அதுல இருக்கு. இப்ப இந்த 27 நட்சத்திர கூட்டங்கள் வந்து 12 ராசிகள்ல நிரவி இருக்கு. சரியா? இத வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ஸ்டார்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா பூமி சுத்துறதுனால பூமி சுத்துறதுனால இந்த ராசிகள் நகர்றா மாரி நமக்கு ஒரு மாயை, இல்லஷன் நடக்குது. டெய்லி. இந்த நிமிஷம் கூட. சரியா? கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற தத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை ஜோதிடம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நம்ம வானத்துல இருக்கிற நம்ம வானத்த போய் மொட்டை மாடியில படுத்துட்டு வானத்த பார்க்கிறதா இமேஜின் பண்ணுங்க. அப்ப வானத்துல நெறைய நட்சத்திர கூட்டங்கள் தெரியுது. அதுல கிரகங்களும் தெரியும், சூரியனும் தெரியும், சந்திரனும் தெரியும். சரியா?
அப்ப நைட் ஸ்கைல நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன புள்ளியா தெரியிற நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள். இது மாரி 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. ரோகிணில சாரி அஸ்வினில ஆரம்பிச்சு ரேவதில முடியிற நட்சத்திர கூட்டங்கள். இந்த நட்சத்திர கூட்டங்கள் ஃபிக்ஸ்டு ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நட்சத்திர கூட்டங்கள் வான மண்டலம் ஃபிக்ஸ்டா இருக்கு. பூமி சுத்துறதுனால அது நகருது நமக்கு. சரியா? அப்ப இந்த அந்த வான மண்டலம் நகர்ந்துட்டே இருக்கிற மாரி நமக்கு ஒரு மாயை ஏற்படுது. இப்ப வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ இந்த ராசி மண்டலம் உதித்து மேல எந்திரிச்சு வரும். இப்ப காலையில வந்து இப்ப இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாஃப்ட்வேர்ல போயிட்டு இப்ப என்ன லக்னம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லக்னம் தான் இப்ப நம்மளுடைய ஈஸ்ட் சூரியன் உதிக்கிற திசையில உதித்துக் கொண்டிருக்கிற ராசி. அதாவது கீழ அ சூரியன் எப்படி உதிக்குதோ, ராசியும் உதிக்குது. அந்த ராசி வந்து உதிக்க ஆரம்பிச்சு 2 மணி நேரத்துல கம்ப்ளீட் ஆகும். 2 மணி நேரம் கழிச்சு அடுத்த ராசி உதயமாக ஆரம்பிக்கும். இந்த ராசி மேல போயிடும். அப்ப காலையில 6 மணிக்கு ஒரு ராசி உதயம் ஆகுதுன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு அந்த ராசி இந்த சைடு வந்துரும். ஈஸ்ட்க்கு வந்துரும். வெஸ்ட்க்கு வந்துரும். சரியா? அப்ப இந்த 12 ராசியும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ மேல, 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 மேல அப்படி போயிட்டு இப்படி வரும். இப்ப வானவில் மாரி. அந்த புரொடெக்டர் இருக்கும்ல, பாகைமானி மாரி. கீழ 0 டிகிரில உதிச்சு, சாயந்தரம் இந்த சைடு வந்துரும். நைட் வந்து கீழ போயிடும். கண்ணுக்கு தெரியாத போர்ஷனுக்கு போயிட்டு, அப்படி திருப்பி காலையில உதிக்கும். அப்படி உதிக்கும் பொழுது, அ இந்த ராசி வந்து எப்போதுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகுது. ராசி வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகருது. ஆக்சுவலி நகரல. அது அங்கேயே தான் நிக்குது. நம்ம பூமி சுத்துறதுனால, அது கிழக்கிலிருந்து மேல போற மாரி நமக்கு ஒரு மாயை இருக்கு. இந்த மாயை அப்படியே இருக்கட்டும். இந்த ராசிக்குள்ள கிரகங்கள் மூவ் ஆகுது இல்லையா? இப்ப இந்த ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் மூவ் ஆகும் பொழுது, இந்த கிரகங்கள் எப்போதுமே கிளாக் வைஸா தான் மூவ் ஆகும். மேஷத்துல ஆரம்பிச்சு, இப்படி கவுண்டர் கிளாக் வைஸ் மூவ் ஆகும். அப்படி அப்படி மூவ் ஆகும் பொழுது, இது எப்படி மூவ் ஆகும்னா, இது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி மூவ் ஆகுற மாரி நடக்கும். அப்ப ராசி வந்து இப்படி போகிற மாரி இருக்கும். அப்படி போற ராசியில கிரகங்கள் வந்து இப்படி போற மாரி இருக்கும். இந்த சைடு. ராசி இப்ப எனக்கு டைரக்ஷன் பாருங்க. ராசி வந்து கிழக்குல இருந்து மேற்கு இப்படி போகும். ஆனா, அந்த ராசிக்குள்ள இருக்கிற கிரகம் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி நகரும். புரியுதா? கவுண்டர் கிளாக் வைஸ். அப்ப இப்ப உங்க ஜாதகத்துல ஒரு ராசி கட்டத்துல ஒரு 2 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 2 கிரகமும் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி நகரும். ஆனா, அந்த ராசி மொத்தமும் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி நகரும். உங்களுக்கு புரியுதா? நான் ஸ்கிரீன ஷேர் இப்ப வந்து இது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இருக்கிற ஜாதகம். 5 மணிக்கு இருக்கிற ஜாதகம். இப்ப வந்து இப்ப உதயமாகுற லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லக்னம் வந்து இப்ப இங்க எங்க விழுந்திருக்கு? துலாத்துல இருக்கு இல்லையா? அப்ப துலாத்துல லக்னம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, துலாத்துல லக்னம் எத்தன டிகிரி இருக்கு? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற டைம் பாருங்க 5:52 இப்ப நான் 5:52க்கு இந்த ஜாதகத்த மாத்துறேன். சரியா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல 5:52க்கு இந்த ஜாதகத்த நான் மாத்துறேன்னா, இந்த லக்னம் எங்க இருக்குது? விருச்சிகத்துல இருக்கு. இப்ப இந்த லக்னம் வந்து எப்போதுமே சூரியன் வந்து எந்த மாசத்துல இருக்கிறாரோ, அந்த மாசத்துல தான் காலையில உதயமாகும். ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வந்து நம்ம எந்த மாசத்துல இருக்கிறோம்? கார்த்திகை மாசத்துல இருக்கிறோம். அப்ப கார்த்திகை மாசம்னா சூரியன் விருச்சிகத்துல இருப்பாரு. அப்ப சூரியன் உதயமாகும்போது லக்னம் வந்து விருச்சிகமா இருக்கும். அப்ப சூரியன் வந்து இப்ப உதயமாகுறாரு. அந்த டைம்ல வந்து லக்னம் வந்து விருச்சிகத்துக்கு வந்துருச்சு. சரியா? அப்ப இப்ப வானத்துல கிழக்கு பக்கத்துல விருச்சிக ராசி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, ஸ்கிரீன்ல தெரியிற லக்னத்துல விருச்சிக ராசி உதயமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது 2 மணி நேரம் உதயமாகும். 2 மணி நேரம் கழிச்சு, இப்ப நம்ம 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் விருச்சிக ராசி உதயமாகுதுன்னா, அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசி உதயமாகுதுன்னு அர்த்தம். அப்ப லக்னம் இந்த சைடு வர வர அது கீழ இருந்து மேல வரா மாரி பண்ணிக்கணும். அப்ப 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ இது கிழக்குல இருந்து மேற்கு போதுல்ல. ஆனா, அங்க இருக்கிற கிரகங்கள் வந்து மேற்குல இருந்து கிழக்கு போற மாரி கவுண்டர் கிளாக் வைஸ்ல இருக்கும். அப்ப இது ஒரு மாயை. புரியுதா? இந்த மாயை தான் நமக்கு டே டு டே லைஃப்ல வந்து சூழ்நிலைகள உருவாக்கும்.
இந்த மாயை தான் நமக்கு டே டு டே லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ உருவாக்குது. சந்தர்ப்பங்கள, சூழ்நிலைகள உருவாக்குது. இதுல வந்து உங்களுக்கு இந்த கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆவுது. அதாவது வக்ரம் பெறுதுன்னா, அது வந்து அந்த ராசியோடயே சேர்ந்து நகரும். இப்ப ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் ராசியோடயே சேர்ந்து இந்த சைடே நகரும். ஆனா வக்ரம் பெறாத கிரகம் ஒரு ராசிக்குள்ள இப்படி மூவ் ஆகும். புரியுதுங்களா? அந்த கான்செப்ட்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுதான் ஜான் ஏறுனா முழம் சறுக்குறது. ராசி ஏறுது, கிரகம் இப்படி வருது. ஜான் ஏறுனா முழம் சறுக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஜான் ஏறுனா முழம் சறுக்குறது தான் நமக்கு வந்து கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டல அப்படின்ற இந்த விஷயம் நெறைய இடத்துல பேசுவோம் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டே டு டே லைஃப்ல கைக்கு வந்துட்டு போகும். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் கோல் ஆவறது கிடையாது. எவ்வளோ பாஸ் பண்றோம். ஒரு 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 ஃபுட்பால் டீம்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 10 பேர் விளையாண்டு பாஸ் பண்ணி ஃபைனலா கோல் கிட்ட வந்து அடிக்கும்போது, அந்த கோல் வந்து கரெக்ட்டா போஸ்ட்டுக்குள்ள போல, இல்ல கோல் கீப்பர் புடிச்சுட்டாரு அப்படின்னா, இந்த விஷயம் ஏன் கான்ஸ்டன்ட்டா அதிகமா நடக்குது. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏன் அதிகமா கோல் ஆகல அப்படின்னா, ராசி இப்படி போது, கிரகம் இப்படி போது. இது ஒரு மாயையை உருவாக்குது. இந்த மாயை தான் ஆப்பர்ச்சுனிட்டீஸ உருவாக்கி, அத வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்க விடாம, அத கஷ்டப்பட்டு நடக்க வைக்குது. அப்ப இந்த ராசியும், இந்த இதுவும் சிங்க் ஆகுற சில விஷயங்கள் இருக்கு. சில புள்ளிகள் இருக்கு. அக்குப்ரெஷர் பாயிண்ட் மாரி. ஒரு நோட்ஸ். அந்த புள்ளிகள்ல தானாகவே நடக்கும். புரியுதா? அதை ஆராய்ஞ்சு பண்றது தான் நம்ம ரெமெடிஸ்ல இருக்கு. ஸோ இதுல இந்த இத இது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த தத்துவம், இந்த மூவ் ஆவுற தத்துவம் அடிப்படை ஜோதிடம் படிச்சவங்க, உயர்நிலை ஜோதிடம் படிச்சவங்களுக்கெல்லாம் கூட தெரியாது. ராசி எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. பிளானட் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ராசி இப்படி மூவ் ஆகும்போது, அந்த ராசிக்குள்ள இருக்கிற கிரகம் இப்படி மூவ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த லக்னம் இருக்கு இல்லையா? இந்த லக்னம் வந்து விருச்சிக லக்னம் வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா, அது உள்ள இருக்கிற சூரியனும், புதனும் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள. அப்படிதான் ஒரு மாயைய உருவாக்கும். இது எல்லாமே பூமி சுத்துறதுனால ஏற்படுற மாயை. சந்திரன் சுத்துறதுனால ஏற்படுற மாயை. ஒவ்வொரு கிரகமும் அது அதோட பாத்துல தான் சுத்திட்டு இருக்குது. சூரியன் அதோட பாத்துல சுத்திக்கிட்டு எல்லா கிரகத்தையும் தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. அது கூட போற எல்லா கிரகமும் அதோட பாத்த அச்சு பிசறாம சுத்துது. ஆனா நம்ம இங்க இருந்து பார்க்கும் பொழுது ஒரு அப்சர்வேஷன்ல நமக்கு இந்த மாயைகள் உருவாக்கும். இந்த மாயைகள்ல ராகு கேது வந்து ஒரு முக்கியமான மாயை. சரியா? இந்த மாயையில ராகு கேதுன்றது ஒரு முக்கியமான மாயை. நம்ம நம்ம பெரும்பாலான தோஷங்கள், பெரும்பாலான கஷ்டங்கள் ராகு கேதுவால வரதுதான். சரியா? பெரும்பாலான தோஷங்கள், பெரும்பாலான கஷ்டங்கள் ராகு கேதுவால வரதுதான். அப்ப இந்த ராகு கேதுவ நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கிறோமோ, டிராகன் ரைடர் சரியா? ப ஒரு டிராகன்னா பாம்பு இல்ல. ஒரு டிராகன் மேல ஏறி நீங்க பயணப்படுறதுக்கு, அந்த டிராகன் எப்படி போனாலும் அந்த அந்த டிராகன் மேல ஏறி நீங்க பயணப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்கலாம். சரியா? ஸோ ராகு என்பது மாயைகளின் தலைவன். சரியா? கேது என்பது நிதர்சனம், எதார்த்தத்தின் தலைவன், ஒழுக்க சீலன். ஸோ இது 2மே வந்து உங்களுக்கு சந்திரனின் 2 புள்ளிகள். சந்திரனோட வட்டப்பாதையின் 2 புள்ளிகள் தான் ராகு, கேது. சந்திரனோட டாப் நோடு வந்து ராகு. சந்திரனோட வட்டப்பாதையில கீழ இருக்கிறது கேது. சரியா? அப்ப 27 நாளுக்கு ஒரு தடவ சந்திரன் வந்து அந்த சைக்கிள முடிப்பாரு. அந்த ராகுவ தொட்டு, கேதுவ தொட்டு ஒரு சைக்கிள முடிப்பார். அப்படி முடிக்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம 1ஆம் தேதி டிசம்பர்ல இருக்கிறோம்னா, அப்ராக்ஸிமேட்டா 27 நாள் கழிச்சு, இந்த சந்திரன் வந்து ஒரு சுற்ற முடிச்சிருப்பார். அப்ப நம்ம ஏன் இந்த கிளாஸ 30 நாள் வச்சிருக்கிறோம்னா, சந்திரனோட ஒரு சுற்று முடியும். இப்ப சந்திரன் 27 நட்சத்திரத்திலயும், 12 ராசியிலயும் இந்த வகுப்பு முடியும் பொழுது டிராவல் பண்றார். அப்ப இந்த 27 நட்சத்திரத்திலயும், 12 ராசியிலயும் 9 கோள்களையும் சந்திரன் டச் பண்ணியிருப்பார். இப்ப நம்ம இந்த 1 மாசம் டெய்லி காலையில இருந்து காலையில பிரேயர் பண்றோம் இல்லையா? நம்ம டெய்லி காலையில எந்திரிச்சு இந்த மெழுகுவர்த்திய வச்சு நம்ம பிரேயர் பண்றோம் இல்லையா? இப்படி பிரேயர் பண்ணும் பொழுது இந்த 27 நாள்லயும் 27 நாள்ல சந்திரன் ஒரு சைக்கிள முடிச்சிருவாரு. சந்திரன் வந்து ஒவ்வொரு ராசியும், நட்சத்திரத்தையும், நட்சத்திர பாதத்தையும் டச் பண்ணிட்டு போயிடுவாரு. அது மாரி எல்லா கிரகத்தையும் டச் பண்ணிடுவாரு.
அப்போ ஒரு ஃபுல் சைக்கிள சந்திரன் முடிச்சிருப்பார். இந்த சந்திரன் ஃபுல் சைக்கிள்ல முடிக்கும் பொழுது 108 நட்சத்திர பாதத்த அவர் டச் பண்ணிட்டு வந்திருப்பார். 108 நட்சத்திர பாதத்துல சில நட்சத்திர பாதங்கள்ல நீங்க வேண்டும் பொழுது, உங்களுக்கு உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படும். சில நட்சத்திர பாதங்கள்ல தான் உங்களுக்கு அந்த கீ இருக்கு. உங்ககிட்ட 108 கீ இருக்கு. ஒரு பூட்டு இருக்கு. அந்த பூட்டு வந்து உங்களுடைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைய வந்து தொறக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்த தொறக்கக்கூடிய சாவி 108 நட்சத்திர பாதத்துல இருக்கு. ஒரு காம்பினேஷன்ல இருக்குது. அந்த காம்பினேஷன் வந்து இந்த 27 செ நாள்ல இந்த சந்திரன் சுத்தும்போது, ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். நார்மலா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். ஆனா, சில காம்ப்ளிகேட்டட் பிரச்சனை 2, 3 காம்பினேஷன்ல வந்தா தான் சரியாகுன்ற மாரி இருக்கும். அதாவது சூரியன் இங்க இருக்கணும், குரு அங்க இருக்கணும், சனி அங்க இருக்கணும், சந்திரன் இங்க இருக்கணும். இந்த மாரி இந்த இடத்துல இருந்தா மட்டும் தான் இது நடக்கணும்னு இருக்கும். அந்த மாரி காம்பினேஷன் வரும்போது நம்ம அத செய்யணும். அத செய்யாம விட்டுட்டோம்னா நடக்காது. அப்ப ஒரு விஷயம் நடக்கணும்னா, அந்த டைம்ல நீங்க போகணும். இப்ப ஒரு சிக்னல் இருக்கு. நீங்க சிக்னல் ரெட்னா நின்னுட்டு தானே இருப்பீங்க. வேற ஒருத்தர் தான் போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கிரீன் போடும்பொழுது நீங்க போய் தான் ஆகணும். அப்ப அந்த கிரீன் போடுறது நிறுத்திட்டாங்க, ரெட் போட்டாங்கன்னா, நீங்க நின்னரணுன்ற மாரி, இந்த 108 நட்சத்திர பாதத்துல நம்ம சுத்தும் பொழுது, சாதாரணமாக நாம் வேண்டுகின்ற பல பிரச்சனைகள், அப்ராக்ஸிமேட்டா ஒரு 60% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த 27 நட்சத்திரத்துல 108 நட்சத்திர பாதத்துல சுத்தும்போது தொடர்ச்சியா வேண்டும் பொழுது கிடைச்சிரும். சரியா? சில கிடைக்க முடியாத காம்பினேஷன்ஸ் தான் நம்ம தேடணும். கிரகத்தின் காம்பினேஷன்ஸ தேடணும். அப்பயும் நம்ம தொடர்ச்சியா தான் வேணும். அப்ப ஒரு மண்டலம் வேண்டுறது, ஒரு மண்டலம்னா 48 நாளா? இந்த ஒரு மண்டலம் வேண்டுறதுன்னா 27, 27 2 சுற்று. 2 சுற்று சுத்தும் பொழுது, உங்களுக்கு எப்பயாச்சும் அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் மேட்ச் ஆயிடும். அப்ப தவம் இருக்கிறது அப்டின்னா, தொடர்ச்சியா ஒரு 3 மாசம், 4 மாசம் தவம் இருக்கிறது அப்டின்னா, ஒரு தவம்னா என்னது? ஒரு 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 விஷயம் எனக்கு வேணும். அதுக்காக நம்ம தவம் இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு வேலை தேடுறோம். இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போணும். இல்ல நம்ம நம்ம ஒரு கல்யாணம் வேணும். இல்ல ஒரு வீடு கட்டணும்னா, அத அத நம்ம முடிவு பண்ணிட்டோம். இது எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப நம்ம எப்ப அத வேணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம தவம் இருக்கணும்னு அர்த்தம். தவம் இருக்கிறோம்னா, நீங்க என்னமோ அந்த காலத்துல அர்ஜுனன் தவம் இருந்தது, ராமன் தவம் இருந்தது. அ அந்த பெரிய பெரிய ஆளுங்க தவம் இருந்தது தான் நீங்க நினைக்கிறீங்க. நீங்களும் தான் தவம் இருக்கிறீங்க. சோ அவங்கள விட நீங்க எந்த வகையிலயும் குறைஞ்சவங்க கிடையாதுன்றதுனால, அப்ப நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா, அது தவம். அது கிடைக்கிற வரைக்கும் தவம். அப்ப அந்த தவத்த வந்து நம்ம தொடர்ச்சியா செய்யணும். தொடர்ச்சியா ஏன் செய்யணும்னா, சில நாட்கள் தான் அது கேட்கப்படும். அத கேட்கப்படுறனால நம்ம சொல்லிட்டோம்னா, அது வந்து பிரபஞ்சத்தோட கரெக்ட்டா சிங்க் ஆயிடும். அப்படி சொல்லும் பொழுது பஞ்சபூதத்தோட சேர்த்து சொல்லணும். அப்ப நம்ம நம்ம அதுக்கு தான் இந்த மெழுகுவர்த்திய வச்சு பிரேயர் பண்றது. சரியா? அப்ப மெழுகுவர்த்திய வச்சு, தீபத்த வச்சு பிரேயர் பண்றது, நெருப்பு தத்துவத்தின் மூலமாக நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்வது. இத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து, நீங்க ஒவ்வொரு இந்து ஆலயங்களுக்கு போகும்பொழுதும், அங்க தீர்த்தங்கள் இருக்கும். குளங்கள் இருக்கும். இந்த குளங்கள் வந்து உங்களுக்கு நீர் தத்துவம் இருக்கும். அதே மாரி ஆலயங்கள் வந்து கோயில்கள் வந்து கடலோரங்களிலோ, இல்ல ஆற்று படுகைகள்லயோ இருக்கும். ஒரு ஆறு ஓடுற மாரி இருக்கும். அது பக்கத்துல கோயில் இருக்கும். அது மாரி கடலுக்கு பக்கத்துல இருக்கும். இல்லன்னா வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருக்கும். அப்ப எல்லா ஆலயங்களிலும் ஒரு தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொல்லும் பொழுதே, கோயில் இருந்தாலே குளம் இருக்கும். இல்ல ஆறு இருக்கும். சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து அந்த அந்த நீர்ல நின்னு அந்த நீர்ல நின்னு நீங்க ஒரு வேண்டுதல் பண்ணும் பொழுது, ஒரு 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 கடல்ல குளிச்சு முங்கி எழுந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ, இல்ல அந்த கோயிலோட குளத்துல குளிச்சு எந்திரிச்சு பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ, நீங்க ஜல தத்துவத்துல நீர் மூலமாக உங்கள் பிரார்த்தனைய பிரபஞ்சத்துக்கு சொல்லிர்றீங்க. அதாவது உங்க பிரார்த்தனை பிரபஞ்சத்துக்கு கலக்குது. ஃபர்ஸ்ட்டு தீபம் ஏற்றி நீங்க பிரேயர் பண்ணும் பொழுது, பஞ்சபூதத்துல ஒரு பூதமான நெருப்பின் மூலமாக உங்களுடைய உணர்ச்சிகள பிரபஞ்சத்துக்கு சொல்றீங்க. அடுத்து நீங்க நீர் மூலமாக சொல்றீங்க. சரியா? அடுத்து வந்து நீங்க யோகா பண்றீங்க. தனியா உட்கார்ந்து கோயில்ல போயிட்டு என்ன பண்றீங்க? நீங்க எந்த பிலீஃபா இருந்தாலும், சர்ச்சாவோ, மாஸ்காவோ, டெம்பிளாவோ இருந்தாலும், நீங்க போயிட்டு உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து கண்ண மூடி பிரேயர் பண்றீங்க இல்லையா? அப்ப நீங்க நார்மலா வீட்ல உட்கார்ந்து யோகா பண்ணாலே, உங்க மூச்ச கவனிச்சாலே, நீங்க என்ன பண்றீங்க? அந்த காற்று தத்துவத்துல உங்களுடைய வேண்டுதல சொல்றீங்க. பெருமூச்சு விடுறீங்க இல்லையா? ஒருத்தர் வந்து
அப்படி பெருமூச்சு விடுறதே ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பெருமூச்சு விட்டீங்கன்னா, அந்த அந்த மூச்சு நீங்க பேசவே இல்ல. அந்த மூச்சிலேயே உங்களுடைய ஆதங்கம் பிரபஞ்சத்துல கலந்துரும். சரியா? அப்ப உங்க வாயிலிருந்து வர பெருமூச்சோ, இல்ல உங்களுடைய நாசி துவாரத்திலிருந்து நீங்க இன்ஹேல் பண்ற அந்த சுவாசமே தவமாக இருக்கும். சரியா? உங்கள் மனதில இருக்கிற எண்ணங்கள் உங்கள் சுவாசத்தின் மூலமாக நீங்க உறிஞ்சும் பொழுது ஆக்ஸிஜன் உள்ள போகும் பொழுது உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரம் உள்ளே போகும். நீங்கள் கார்பன் டை ஆக்சைட வெளியே விடும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்தோட கலக்கும். சரியா? அப்ப காற்றின் மூலமாகவும் நீங்கள் வந்து பஞ்சபூதத்துல உங்களுடைய பிரார்த்தனைகள சொல்றீங்க. அப்ப நிலம், நீர், காற்று. சாரி நெருப்பு, நீர், காற்று. நிலம் என்பது நீங்க வந்து கோயில்ல போயிட்டு உட்கார சொல்றாங்கல்ல. ஒவ்வொரு ஆலயத்துக்கு போனாலும், "உட்கார்ந்துட்டு போடா, அங்க உட்கார்ந்துட்டு தான் வரணும்னு" சொல்றாங்கல்ல. அந்த உட்கார்றது, அந்த மண்ணுல கால் பட்டாலே உங்களுக்கு போதும். நீங்க நெறைய பரிகார கோயிலுங்களுக்கெல்லாம் போறீங்க இல்லையா? நீங்க பரிகார கோயிலுங்களுக்கு போகும்பொழுது, அந்த அந்த கோயில் இருக்கிற மண்ணு தான் மேட்டர். சரியா? அங்க தெய்வம் வந்து செகண்டரி. அந்த இடத்துல அந்த பஞ்சபூதத்துல அந்த சக்தி இருக்கும். இப்ப நீங்க போனீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு சர்ச்சும் இருக்கும், ஒரு மசூதியும் இருக்கும், ஒரு கோயிலும் இருக்கும். இந்து ஆலயமும் இருக்கும். இப்ப அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு பிரார்த்தனைக்காக நீங்க அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பிரார்த்தனை நடக்கும். அந்த மசூதிக்கு போனாலும் அந்த பிரார்த்தனை நடக்கும். அந்த சர்ச்சுக்கு போனாலும் அந்த பிரார்த்தனை நடக்கும். அங்க பிரச்சனை வந்து அங்க அங்க இருக்கிற எசன்ஸ் வந்து அந்த மண்ணுல கலந்துரும். சரியா? அப்ப அந்த மண்ண மிதிக்கணும். அதே மாரி ஒரு ஒரு கோயிலுங்களுக்கு போகும்பொழுது, ஒரு நாள் நைட்டு தங்கணும். அந்த மண்ணுல தங்கி ஒரு 24 மணி நேரமோ, ஒரு 2, 3 நாள் தங்குனா, அந்த எனர்ஜி உங்களோட வரும். புரியுதா? அது நீங்க எதையோ ஒண்ண விட போறீங்க, இல்ல எதையோ ஒண்ண வாங்க போறீங்க. அப்ப எதையோ ஒண்ண விட்டுட்டு, எதையோ ஒண்ண வாங்க போகும்பொழுது, அந்த கோயில்கள்ல வந்து நீங்க அந்த எனர்ஜிய வாங்குறதுக்கு நிலம் தத்துவம். அதே மாரி நீங்க அங்க பிரதட்சணம், அடி பிரதட்சணம் பண்றது, மலை ஏறுறது, இல்ல கால்நடையா நடந்து பாத யாத்திரை போறது, இது எல்லாமே வந்து நிலத்தத்துவத்தை நீங்க இயக்குறீங்க. சரியா? அதே மாரி நீங்க பாத யாத்திரை போனீங்கன்னா, அது வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல். அப்ப வந்து நீங்க 3ஆம் இடத்தை இயக்குவீங்க. 3ஆம் இடம்னா முயற்சி ஸ்தானம். சரியா? அப்ப நீங்க ஒரு பாத யாத்திரை போறீங்க, நடந்து ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா, நீங்க 3ஆம் இடத்தை இயக்குறீங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்ன்ற மாரி 3ஆம் இடம் இயங்குச்சுன்னா, அந்த விஷயம் நடக்கும். 3ஆம் இடம் இயங்குச்சுன்னா, அதுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட்டா இருக்கிற 9ஆம் இடம் இயங்கும். 9ஆம் இடம் தெய்வம். சரியா? அப்ப 3ஆம் இடம் என்பது நீங்க நடந்து கோயிலுக்கு போறீங்க. கோயில்ல போய் தரிசனம் பார்க்குறீங்க. 9ஆம் இடம் இயங்கும். அப்ப நீங்க நடந்து போகும்பொழுது 3ஆம் இடத்தை இயக்குவீங்க. கோயில்ல போய் தரிசனம் பார்க்கும்போது 9ஆம் இடம் இயங்கும். 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் இயங்குச்சுன்னா, எல்லா இடமும் இயங்கும். அதாவது ஒரு ஜாதகத்துல 12 ராசியில எல்லாமே முடங்கி இருக்கு. இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்டின்னா, தள்ளி விடுறது அப்டின்னா, அத வந்து இந்த 3ஆம் இடத்த இயக்கி, அதன் மூலியமா 9ஆம் இடத்த இயக்கி ஒரு சுத்தி விடுறது. அதாவது ஆஃப் ஆகியிருக்கிற ஃபேன ஆன் பண்ணி விடுறா மாரி. ஒரு விஷயம் ஸ்டக் ஆகியிருக்குதுன்னா, ஒரு 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 அத முடுக்கி விடுறா மாரி பண்றது இந்த 3ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் தொடர்பு. அது நிலத்தத்துவத்தில் நடக்கும். சரியா? அப்ப நிலம், நெருப்பு, நீர், காற்று சொன்னோம் இல்லையா? அதே மாரி நிலத்துல வந்து நீங்க முட்டி போட்டு பிரேயர் பண்றீங்க இல்லையா? இப்ப சர்ச்சஸ்ல போனாலோ, கோயில்கள்ல போனா என்ன பண்ணுவீங்க? கொடி மரத்துக்கு நேரா சாஷ்டாங்கமா படுத்து பிரேயர் பண்ணுவீங்க. ஆண்களாக இருந்தா சாஷ்டாங்கமா படுப்பீங்க. பெண்களா இருந்தா முட்டி போட்டு வணங்குவீங்க. நீங்க மசூதிக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முட்டி போடுவீங்க, படுப்பீங்க, எந்திரிப்பீங்க. சர்ச்சுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? முட்டி போடுவீங்க, எந்திரிப்பீங்க, முட்டி போடுவீங்க, எந்திரிப்பீங்க. ஒவ்வொரு தடவ நீங்க முட்டி போடும் பொழுதும், யூ ஆர் நீலிங் டவுன் அப்டின்னா, உங்க ஈகோவ உடைக்கிறீங்க. சரியா? நீங்க முட்டி போடும் பொழுது, நீங்க சாஷ்டாங்கமா சரணடைறீங்கன்னு அர்த்தம். அந்த சரணடைறத யாருக்கு சரணடைறீங்க? மண்ணுக்கு சரணடைறீங்க. சரியா? அப்ப அந்த மண்ணு மூலியமா வந்து உங்களுக்கு நிலத்தத்துவத்துல பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் போகும். இதைத் தாண்டி ஆகாயம். ஆகாயம் என்பது நம்ம இந்த காற்று தத்துவத்தோட நெருங்கிய தொடர்புடையது. நம்ம வானத்த பார்த்து பிரேயர் பண்றோம் இல்லையா? இந்த வானத்தை பார்த்து பிரேயர் பண்றது ஆகாய தத்துவத்துல இருக்கு. சரியா? அது மாரி மலை மேல ஏறி போகும்போது, மலை கோயில்கள்ல போய் பிரேயர் பண்ணும்பொழுது, நெறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கிறது ஏன்னா, நம்ம ஆகாயத்தோட கொஞ்சம் கிட்ட போய் பேசுறோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேல போயிட்டு பேசுறோம். அப்ப ஆண்டெனா மேல இருக்கு. நம்ம ஃப்ரீக்வென்சிய மேல பிரபஞ்சத்துக்கு இப்ப டெலஸ்கோப்லாம் எதுக்கு மலை மேல கொண்டு போய் வைக்கிறாங்க? ஏன்னா, அங்க கிளாரிட்டி இருக்கு.
சிக்னல் ஃபாஸ்டா போகுன்றதுனால தானே டெலஸ்கோப்பை கொண்டு போய் மேல வைக்கிறாங்க. அது மாதிரி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ன்ற மாதிரி மலைக்கு மேல ஏறி நீங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் ஈஸியாக நிறைவேறும். அதனாலதான் மலைக்கு மேல போய் சித்தர்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப சிவனே போய் இமயமலையில உட்கார்ந்துக்கிறாரு இல்லையா? அவருடைய கைலாயத்துல உட்கார்ந்துட்டாருன்னா அங்க இருந்து ஈஸியா பிரபஞ்சத்துக்கு சிங்க் ஆகும். சரியா? இட்ஸ் அ டிரான்ஸ்மிட்டர் தானே சிக்னல்ஸ். அப்ப மலை மேல ஏறி உட்கார்ந்து சித்தர்கள் இருக்கிறது, சதுரகிரி, சிவகிரி அந்த மாதிரி போறது எல்லாம், மலை போறது எல்லாமே நம்ம இங்க பழனிக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வந்து திருப்பதிக்கு போறதா இருக்கட்டும், மலை கோயில்கள்ல அதிகமான பக்தர்கள் வர்றதுக்கு காரணம், வேண்டுதல்கள் அதிகமா நிறைவேறதுக்கு காரணம், சிக்னல் ஈஸியா போயிட்டு வர்றது. சரியா? ஆகாய தத்துவம். அப்ப நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் 5 தத்துவங்கள் மூலமாகவும் நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஏதாச்சும் ஒரு மீடியம் மூலமா உங்களுக்கு அது சீக்கிரமா நிறைவேறும். இதை எல்லாத்தையும் தாண்டி நொறுங்கின இதயத்தோடு கண்ணீர் சிந்தி அழுதால் உங்களுடைய ஒரு சொட்டு கண்ணீர் உலகத்தை, பிரபஞ்சத்தை நடுங்கும். சரியா? அதனாலதான் வந்து முட்டி போட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு கண்ணீர் சிந்தி விடாப்பிடியாக ஜெபித்து வேண்டுங்கிறத பெற்றுக்கொள்கிறார்கள். சரியா? சோ பிரேயர்ல கிடைக்காத பதில்கள் கிடையாது. பரிகாரங்களில் ஆகச்சிறந்த பரிகாரம் பிரேயர். அந்த ஆகச்சிறந்த பரிகாரத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படின்னா ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணும் பொழுதுதான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். தியாகம் தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். சரியா? உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க ஏதோ ஒண்ணு கொடுத்தாதான் ஒண்ணு கிடைக்கும். தியாகம் இல்லாமல் ஒண்ணு கிடைக்காது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு விலை உண்டு. நீங்க ஒண்ணு கேக்குறீங்கன்னா பை ரிட்டன் பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை எடுக்கும். அதற்கு ஒரு விலை உண்டு. அது உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துச்சுன்னா பை ரிட்டன் அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அது சின்ன ஒரு பெண்ணியா கூட இருக்கலாம். சரியா? ஒரு சிறு துளி காசா கூட இருக்கலாம். இல்ல ஒரு நன்றி உணர்ச்சியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. இதுக்கு பதிலா அது அது அந்த தட்டுல வச்சாதான் துலாபாரம் ஈக்குவல் ஆனாதான் அது கொடுக்கும். சரியா? அப்ப நீங்க ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னா ஒரு புது விஷயம் உங்களுக்கு ஒண்ணு வராது. அப்ப நீங்கள் பரிகாரங்கள் வகுப்புல ஃபுல்லா போகும் பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வரப்போகுதுன்னா அதை வாங்கி உள்ள வைக்கிறதுக்கு இடம் இருக்கணும்ல. நம்ம கிட்ட இடமே இருக்காது. ஒருத்தனை வா அப்படின்னா எப்படி வந்து அவன் தங்குவான்? ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டா அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை தங்க வச்சு கவனிக்கிறதுக்கு அங்க வசதி இருந்தா தானே கூப்பிடணும். அப்படி இல்லைன்னா அந்த அந்த அவன் வந்து எப்படி அங்க தங்குவான்? இப்ப கல்யாணம் பண்ணி குடுத்தனம் நடத்தணும்னா அவனுக்கு ஒரு வேலை இருக்கணும். ஒரு வேலை இருந்தாதான் அவன் வந்து சம்பாதிப்பான். அப்பதான் வர பொண்டாட்டிய வச்சு காப்பாத்துவான். அப்ப உத்தியோகம் புருஷ லட்சணம். அப்ப கல்யாணம் நடக்கணும்னா நீ வேலைக்கு போணும். உனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும். தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். நீ ஒரு நிரந்தர வேலையில இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கறாங்க? இட் இஸ் a மேண்டேட்டரி. அப்ப அது இருந்தாதான் கல்யாணத்துக்கு பொண்ணே குடுக்குறோம் இல்லையா? சோ அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னா எத குடுக்கணும்? அத குடுக்காம ஒரு தியாகம் இல்லாமல் ஒண்ண குடுக்காம ஒண்ணு நடக்காது. அப்ப எந்த ஒரு விஷயமும் கொடுக்கறதுல தான் ஆரம்பிக்குது. கிளீன் பண்றதுல தான் ஆரம்பிக்குது. அப்ப கொடுக்கிறது, கிளீன் பண்றது இது எல்லாமே தியாகத்துல வருது. லாஸ் இழக்கிறது. அப்ப இது வந்து 12ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். சரியா? 12ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தருவதில்லைன்ற மாதிரி ஒன்றை கொடுக்காமல் ஒண்ணு கிடைக்காது. அப்ப நம்ம அந்த பரிகார வகுப்புகளை போகும் பொழுது வாட் இஸ் த பிரைஸ் வி ஆர் கிவிங் ஃபார் தட்? எதை கொடுக்குறீங்க? எந்த இடத்த காலி பண்றீங்க? எந்த இடத்த காலி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்கன்றதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப 12ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான இடம். 12ஆம் இடம் தான் நாம் இறந்து பிறக்கின்ற இடம். சரியா? செத்தாதான் பொறக்க முடியும். அப்ப நம்ம டெய்லி நைட்டு தூங்குறோம் அப்படின்னா 8 மணி நேரம் ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட 8 மணி நேரத்துல 24 மணி நேரத்துல ஒரு நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம். அந்த 8 மணி நேரமும் 12ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும். சரியா? அப்ப உங்க உங்க ஜாதகத்துல இருக்கிற 12 ராசிகள்ல 11 ராசிகள் அதுக்கு வந்து 16 மணி நேரம். 12 ராசிகள்ல உங்க லக்னத்துல இருந்து 11ஆம் இடம் வரைக்கும் உங்களுக்கு 16 மணி நேரம். இந்த 12ஆம் இடத்துக்கு மட்டும்தான் 8 மணி நேரம்.
சரியா? அப்ப இந்த டோட்டல் உங்க லைஃப்ல உங்க லைஃப்ல 1/3 12ஆம் இடம் எடுத்துக்கொள்கிறது. அப்ப அது எவ்வளவு பெரிய இடம்? அப்ப அந்த 12ஆம் இடத்தில் தான் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. நீங்கள் இறந்து ஒவ்வொரு நாளும் பிறக்கிறீங்க. நீங்க தூங்கிட்டீங்கன்னா நீங்க செத்துட்டீங்க. நீங்க முழிச்சாதான் உண்டு. சரியா? அப்ப நீங்கள் இறந்து நீங்கள் பிறக்கின்ற அந்த கேப் இருக்குல்ல, அந்த தூங்குற அந்த கேப்ல தான் உங்க உடம்பு ரிஜெனரேட் பண்ணிக்குது. உங்கள் உடம்பு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. அப்ப அந்த உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறதே ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல தான் அந்த பரிகாரத்தை கொண்டு வந்து வைக்கணும். அது சரி செய்யும் பொழுது இந்த 12ஆம் இடம் வேலை செய்யும். அப்ப நான் வந்து ஜோதிடத்துல வந்து திரிகோண ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்ல. நீ, நான், நிலான்னு சொன்ன மாரி திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்றது ஒரு முக்கியம்னா, இந்த 12ஆம் இடத்துல இருந்து நீங்க 5 கூட்டணும். திரிகோணம்னா 5. 1, 5, 9 தான் திரிகோணம். சரியா? அப்ப 12ல இருந்து 5 கூட்டுங்க. 12, 1, 2, 3, 4. சரியா? அப்ப 12ஆம் இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு நூல் போட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல முடியும். 4ஆம் இடம் என்பது உங்கள் தாயின் கருப்பை, உங்கள் கல்லறை. நீங்க பொறக்கிறதும் அங்கதான், நீங்க செத்தா போறதும் அங்கதான். உங்கள் உடல் தாயின் கருப்பையில் உருவாகுகின்ற இடமும் 4 தான். நீங்க செத்துட்டா கல்லறைக்கு போறதும் 4 தான். அதுவும் ஒரு மறைவு ஸ்தானம் தான். சரியா? அப்ப 12ஆம் இடத்திலிருந்து 12, 1, 2, 3, 4. 4. சரியா? 4ல இருந்து 5 எண்ணுங்க. 4, 5, 6, 7, 8. 8 வந்துருச்சா? 8 தான் இருக்கிறதுலயே அதிபயங்கரமான மறைவு ஸ்தானம். சரியா? அப்ப காலபுருஷனுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வகுப்பு நடக்குது இல்லையா? இந்த வகுப்பு ஆரம்பிச்ச இன்னைக்கு நம்ம விருச்சிக லக்னத்துல சூரியனும் சந்திரனும் விருச்சிகத்துல இருக்கும் பொழுது ஆரம்பிச்சிருக்கிறோம். காலபுருஷனுக்கு மேஷத்துக்கு 8ஆம் வீடு. அப்ப இந்த 8ஆம் வீட்டில இருந்து 5 கூட்டினா மீனம். அப்ப மீனத்தோடு தொடர்பு இருக்கிறது. அங்கிருந்து 5 கூட்டினீங்கன்னா கடகம். கடகத்தோடு தொடர்பு இருக்கிறது. அப்ப ஒரு விஷயத்தை எப்ப ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். எந்த ஒரு பரிகாரத்துக்கும் ரொம்ப முக்கியமான இடம் என்னது? 12ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அங்கிருந்து தான் உதிக்கும். 12ல இருந்து தான் உதிக்கும். 1ன்றது உங்க லக்னம்னா மறைஞ்சிருந்து நீங்க உதிக்கிறீங்க. சரியா? அப்ப அந்த 12ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம் தான் நீங்க முதல்ல பரிகாரத்துக்கு பார்க்கணும். அதுல தான் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூட்சமங்களும், ரகசியங்களும் ஒளிந்திருக்கிறது. சரியா? இந்த இடத்துல நீங்க ஒரு கிளீனிங் பண்ணணும். இந்த இடத்த சுத்தமா வைக்கணும். தாயின் கருவறையை சுத்தமா வைக்கணும். நம்ம கல்லறையையும் சுத்தமா வைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? கல்லறை வந்து மண்ணு மண்டாயிடும். அப்ப பல விஷயங்கள் நமக்கு பொதிந்து கிடக்கிறது எல்லாமே இந்த 12, 4, 8 இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கு. இந்த விஷயங்கள தான் நம்ம இயக்கணும். நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவைனாலும், நமக்கு அடைபட்டிருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது இயக்கத்துக்கு வரணும்னா 12, 4, 8ல இருந்து தான் இந்த திரிகோணத்துல இருந்து தான் இயங்கும். இந்த திரிகோணத்த தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? அப்ப நம்ம ஒண்ண குடுக்கணும். ஒரு தியாகத்தை செய்யணும். எந்த ஒரு பரிகாரமும் ஒரு தியாகத்தில் தான் ஆரம்பிக்கிறது. என்ன தியாகம் பண்றது? என்ன குடுக்குறது? அப்படின்றது. தியாகம்ன்றது மேக்ஸிமம்ன்றது உயிர் தியாகம். சரியா? யாரும் உயிர குடுக்க போறது கிடையாது. உயிரை கொடுக்காமல் வேற எதை தியாகம் பண்ணி எதை பெறுவது? அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ இன்னைக்கு வகுப்பு வந்து நான் இந்த லெவலுக்கு நிறுத்துறேன். நான் வந்து நிறைய விஷயங்கள உங்களுக்கு சொல்றதுக்கு வச்சிருக்கிறேன். அ நான் வந்து இந்த இந்த ஒரு மாதம் முழுவதும் ரொம்ப என்ஜாய் பண்ணி, ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா ஐ வாண்டட் டூ ஷேர் யூ மெனி திங்ஸ் டு யூ. நீங்கள் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில இந்த வகுப்பு முடியும் பொழுது ஒரு 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 மகிழ்ச்சியான நீங்களும் மகிழ்ச்சியா இருந்து நீங்க தொட்டு யார ப்ரேயர் பண்றீங்களோ நீங்க யாருக்கு இதை நீ பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு அது பெற்றுக்கொள்ற அளவுக்கு உங்களை ஆக்கி விட்டுறோன்றதுதான் என்னுடைய நோக்கம். ரொம்ப பெரிய நோக்கம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யூ ஆர் காட் சூசன் சைல்ட். அந்த நம்பிக்கையோடு நான் வந்து கொஸ்டின் ஹவர்ஸ்க்கு போறேன். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள், தேவைகள், விஷயத்தை சொல்லலாம். புகழ்ச்சிலாம் வேண்டாம். தனி மனித புகழ்ச்சி, என்ன போற்றுறது, புகழ்ச்சி அதெல்லாம் வேணாம். இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். we are just ஐ அம் ஜஸ்ட் லீடிங் திஸ் டயஸ். நான் ஒரு சபாநாயகராக இதை நடத்திக்கிறேன். சரியா? ஸோ யாருக்கு ஏதாச்சும் பேசணும்னா பேசலாம். கூடுமான வரைக்கும்
டெய்லி கிளாஸ்க்கு வந்துருங்க. நான் நிறைய விஷயங்களை அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் கூட இந்த குரூப்ல போடுறேன். இது ஒரு பெய்டு கிளாஸ்ன்றதுனால சில பேருக்கு நான் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்குறேன். என்னோட ஸ்பெஷல் கெஸ்டா சில பேர் இருக்கிறாங்க. அவங்களும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனிதிங். சரியா? ஸோ நிறைய விஷயங்களை நான் போடுறேன். நான் ஒண்ணே ஒன்று என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா, த்ரூ அவுட் த ப்ராசஸ் இந்த இந்த குரூப்பை வந்து ஸ்பேம் பண்ணாதீங்க. நீங்க அடிஷ்னலா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதுல போடாதீங்க. இந்த வகுப்பு முடியிற வரைக்கும் என்னுடைய விஷயங்களை சிந்திங்க. நான் சொன்னதுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. அந்த மாதிரி சிந்திங்க. நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஏதோ ஒரு அடிஷ்னலா ஒரு விஷயத்த கொண்டு வந்து போடாதீங்க. இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். சரியா? ஸோ இப்ப நீங்க பேசலாம். உங்களுக்கான நேரம். வணக்கம். வணக்கம் சார், சுப்பிரமணியம் சார். பஞ்சபூத தத்துவம் வந்து அருமையா இது வரைக்கும் நான் கேட்டது இல்லை. இது ஓகே. நல்ல கான்செப்ட். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உலக நல்லா நல்லா இயக்கமே எடுத்திருக்கீங்க. உலக இயக்கமே அதுலதான் சார் இருக்கு. பஞ்சபூதத்தை உணர்ந்தவன் தான் இறைவனை உணர்ந்தவன் ஆகிறான். நமச்சிவாயா போற்றி, நாதன் தாள் போற்றின்றது. நமச்சிவாயமே பஞ்சபூதம் தான் சார். அதுவும் இந்த தியாகங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த காஸ்டிங் இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான நல்லா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறேன். நிறைய வருது சார். எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்களா? வரதராஜன் சார் பேசுங்க. சார் சார் நேத்துல இருந்து இங்க பவர் கட்டுங்க சார். இங்க டவர் சிக்னல் எதுவுமே ஒர்க் ஆகல. நான் மொட்டை மாடியில இருந்து தான் கவனிச்சிட்டு இருக்கேன். ரீகனெக்ட் ஆகி தான் எனக்கு கிடைக்குதுங்க சார். நான் அது இந்த வீடியோ கிளாஸ் அனுப்புறேன். மட்டுமாவது எனக்கு வந்து ரெக்கார்ட் இருக்கலாம் சார். வீடியோ அனுப்புறேன். ஓகே அதாவது நேத்து காலையில ஓகேங்க சார். என்னோட வீட்டுல வந்து கரண்ட் இல்ல. நான் என் வீட்டை எவாக்குவேட் பண்ணி புயலுக்காக என்னோட சகோதரி வீட்டுல வந்து உட்காந்துருக்கு. நான் நேத்து காலையில என்ன பண்ணேன், ஓகே அடாது சார். மழை பெஞ்சாலும் புயலே வந்தாலும் கிளாஸ் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? இந்த இந்த புயல் நம்ம வகுப்பு நடத்துறதுக்காக தள்ளி போச்சுன்னு நான் நம்புனா, அது ஒரு நம்பிக்கையா நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம நம்பும் பொழுது மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யாம நிக்கும். என் வாழ்க்கையில பல தடவை நடந்திருக்கு. சரியா? பஞ்சபூதத்தை நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணும் பொழுது, ஆத்மார்த்தமா பண்ணும் பொழுது, ஒரு புயலே கடந்து போகக்கூடிய வல்லமை கூட நமக்கு இருக்கும். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. அதனால வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது, புயலே எதிரில வந்தாலும் அசராம நிக்கணும். நின்னோம்னா, அது பாட்டுக்கு அது கடந்து போயிடும். சார் இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்னோட தேங்க்யூ. கொஸ்டின் வந்து என்னன்னா, மீன்ஸ் என்ன எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, ராசி கட்டம் வந்து இட் கோஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு வந்து போகுது. ஓகே, தட் இஸ் வெரி லாஜிக்கல். ஆனா உள்ள இருக்கிற பிளானட்டும் வந்து provided that it is going to run clockwise, but because the earth is also spinning along with the moon, then it goes from west to east ன்னு எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்படி இல்ல மேடம். நம்ம வந்து கிளாக் வைஸ் மூவ் ஆகுறதுனால, ஆக்சுவலா அது வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் மூவ் ஆகுது. நம்ம பார்க்கும் பொழுது அது சாதாரணமா புரியுறது கொஞ்சம் கஷ்டம். நான் சொன்ன கான்செப்ட கரெக்டா உள்வாங்கிக்கோங்க. ஒரு 2 நாள்ல புரிஞ்சிடும். சரி, இன்னொரு தடவை அந்த கான்செப்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ். எதுவுமே இல்லஷன் தான். இது எல்லாமே அது 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 இயக்கத்துல தான் சுத்துது. இப்ப ஜூபிட்டரோ, சனியோ, மெர்க்குரியோ, மார்ஸோ அது அதோட ஆர்பிட்ல தான் சுத்துது. இந்த எல்லா பிளானட்டையும் சூரியன் வந்து அதோட பாத்துல இழுத்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்குது. கரெக்டா? சூரியன் ஒரு இடத்துல நிக்கல. சூரியன் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதோட எல்லா கோள்களும் சுத்திக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வானத்துல பாக்குற இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி மேல இருக்கிற 27 நட்சத்திர கூட்டங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. அது தாண்டி நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. வேற கரெக்ட்டுங்க. கேலக்சிஸ் இருக்கு. ம். அந்த கேலக்சிக்கு எல்லாம் போல நம்ம இங்க இருக்கிற கேலக்சில நம்ம கண்ணுக்கு தெரிகிற நட்சத்திர கூட்டங்கள்ல தான் பேசுறோம்.
அந்த நட்சத்திர கூட்டங்கள் ஃபிக்ஸ்டு ஸ்டாரா இருக்கு. அது நகரல. அது வானத்துல அப்படியே தான் இருக்கு. அது ஒரு இடத்துல. நம்ம தான் நகர்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப சூரிய குடும்பம் நகரும் பொழுது, இந்த வட்டப்பாதையில நம்ம பூமியில இருந்து வானத்த பார்க்கும் பொழுது, அந்த தோற்றம் வந்து ஒரு காட்சி பிழை. சரிங்க. அந்த காட்சி பிழை வந்து ராசிகள் வந்து நமக்கு கிழக்குல இருந்து மேல போகுது. அப்படி போறப்ப, அது உள்ள இருக்கிற கிரகங்கள் மேற்குல இருந்து கிழக்கு நகருது. இதுதான் லாஜிக். அது அது வந்து அடிப்படையில புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், அது அது அப்படிதான் இல்லஷன் நடக்குது. அப்படிதான் மாயை உருவாகுது. பூமியில அத வச்சு தான் இங்க நிகழ்வுகள் நடக்குது. சரிங்க சார். புரிஞ்சிரும் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் ம். புரியாது. போக போக புரியும். கண்டிப்பா புரியும். இந்த இது 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 வந்து சயின்டிஃபிக்கான உண்மை. அதனால இதுல இதுல நீங்க இப்ப இது பொய்ன்னு நெனச்சு வேற மாரி யோசிக்காதீங்க. இத பாசிட்டிவா நெனச்சு இத யோசிங்க. கண்டிப்பா புரியும். ஏன்னா நான் பல ஆராய்ச்சிகள் பண்ணி தான் சொல்றேன். கரெக்ட்டுங்க. இப்ப இத வந்து ஃபேக்ட்டா பண்ணிக்கணும். மேபி கொஞ்சம் ரிசர்ச் பார்த்துட்டு தென் வி கேன் ஆமா. டேக் இட். இதுல மாற்று கருத்து கிடையாது. இதுல கொஞ்சம் கூட துளி கூட சந்தேகம் வேணாம். ம். ஆனா இது மாயை. நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது. பூமி சுத்துறதுனால, பூமியில இருந்து பார்க்கறதுனால. அது 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 பாகத்துல தான் இருக்குது. இங்க நடக்கிற வக்ரம் முதற்கொண்டு, இங்க நடக்கிற ராகு கேது குணம் எல்லாமே மாயை தான். இட் இஸ் எ இல்லஷன். ஓகே. எக்ஸாக்ட்டா இல்லஷன்ன்ற வார்த்தைய புடிச்சுக்கோங்க. ஓகேங்க சார். அதுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையே மாயை தான். ஓகே சார். தேங்க் யூ சார். கதிரவன் சார். சார் வணக்கம் சார். இப்ப இது கானல் நீர் மாதிரி அல்லது இந்த இது மாதிரி எடுத்துக்கலாங்களா? ரோட்ல போகும்போது அப்படியே வெயில் நேரத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆடுற ஆமா. ஆமா, கண்டிப்பா சார். வாழ்க்கையே மாயை தான். அதே மாதிரி பூமத்திய ரேகை அந்த மாதிரி நம்ம ஒரு கோடு எதுவும் வரையல. நம்மளா ஆமா, ஒண்ணு இப்போ கற்பனையா வரைஞ்சி வச்சுக்கிறோம் இல்லையா? ஆமா. இப்படி பூமத்திய ரேகைன்னு ஒண்ணு இல்ல. அதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே சார். தேங்க்யூ சார். இல்ல இந்த ஏன் நான் திருப்பி திருப்பி இந்த ராசி நகர்வையும், கிரக நகர்வையும் உங்கள புரிஞ்சுக்க கட்டாயப்படுத்துறேன்னா, இத எந்த ஒரு அடிப்படை ஜோதிட வகுப்புலயும் இத வந்து ஆத்மார்த்தமா விளக்குறது இல்ல. இது கவுண்டர் கிளாக்கா சுத்துது, இது அப்படி சுத்துதுன்றீங்க. ஆனா வந்து இந்த மாயை தான் நமக்கு வந்து இங்க நமக்கு நம்ம டே டு டே லைஃப்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துது. சந்தர்ப்பங்களையும், ஆப்பர்ச்சுனிட்டீஸையும் உருவாக்குது. அதுல பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு கை நழுவி போறதுக்கு காரணம் இந்த நிகழ்வு தான். அதை எப்படி கரெக்ட்டா சிங்க் பண்ணி கோல் ஆக்குறதுன்றதுல தான் நம்முடைய வெற்றி. வேறு யாருக்கேனும் ஏதாவது சந்தேகங்கள்? சார் வணக்கம். வணக்கம் ஜே.கே. சார். குமார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி. வீடியோ ஆன் ஆகல எனக்கு என்னன்னு தெரியல. நான் எல்லார் வீடியோவையும் ஆஃப் பண்ணியிருக்கிறேன் சார். சரி சந்தோஷம். மகிழ்ச்சி. ம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வகுப்பு போடணுன்றத அறிவுறுத்திய பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி. நான் எல்லாரும் வந்து கோயிலுக்கு போறோம். நம்ம ஆசைகள் நிறைவேறுதா அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு 10% 20% தான் ஆகுது. 80% போறாங்க வராங்க. ஆகலன்றது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவு கோயிலுக்கு போயிட்டேன். எனக்கு நடக்கல. அது நடக்கல. ஆனா அதை எந்த டைம்ல செய்யணும் அப்படின்றது தான் இப்ப நமக்கு தெரியல. அது எப்ப போய் அந்த பிரபஞ்சத்துல போய் கனெக்ட் ஆகி நமக்கு அந்த பூட்டு இருக்கு. அந்த சாவி வந்து கரெக்டா தெரியல. இந்த சாவி தேடின்னு தான் நிறைய பேர் அலையறாங்க. இந்த சாவி தான் இப்ப நீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்றது தான் நாங்க இந்த கிளாஸ்ல நானு எடுத்துக்கொண்ட ஒரு இது. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இந்த கிளாஸ்க்கு நான் வந்திருக்கேன். 2வது வந்து நீங்க இந்த பஞ்சபூதத்தை பத்தி சொன்ன விதம் வந்து சிறப்பா இருந்தது. 2வது கடைசியா நீங்க முடிக்கும்போது 4, 8, 12 6 குளம், கடல் இதுலதான் வந்து இருக்கு எல்லா விஷயமும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அப்பயே வந்து 6 பக்கத்துல ஒரு கடவுளும், குளத்து பக்கத்துல ஒரு கடவுளும், ஆற்று இது கடல் பக்கத்துலயும் கோயில்களையும் அமைச்சு அப்பயே நமக்கு உணர்த்திருக்காங்க. நம்ம தான் உணரலன்றது இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். மிக்க நன்றி. நன்றி சார். அதே மாரி வந்து நான் சொன்ன அந்த அந்த தொடர்ச்சியா வேண்டும் பொழுது, அந்த ஏதாச்சும் ஒரு நாள்ல நம்ம வேண்டுறது கேட்கப்பட்டு விடும். அதனால தான் தொடர் பிரார்த்தனை. கண்டிப்பா 108 நட்சத்திர பாதத்த புடிச்சுக்கிறது, இல்ல ஒரு மண்டலம் வேண்டிக்கிறது. 2 கண்டிப்பா சுற்று சந்திரனுடைய 2 சுற்று, சந்திரனுடைய 3 சுற்று பிரேயர் பண்றது கண்டிப்பா நடந்துரும். அப்ப தொடர்ச்சியா ஒரு விஷயத்த வேண்டும் பொழுது, ஏதோ ஒரு காம்பினேஷன்ல அது கிளிக் ஆகியே ஆகணும்.
தொடர்ச்சியா நன்றி. கடைபிடிக்கும் பொழுது இதுல அது ஒரு நமக்கு அது என்னைக்குன்னு தெரியாததுனால நம்ம எல்லா நாள்லயும் வேண்டும் பொழுது ஏதோ ஒரு நாள் கேட்கப்பட்டிருக்கு. கேட்கப்படும். அவ்வளவு. ரெண்டாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் ஆ, சொக்கலிங்கம். ஆ, அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு இல்ல 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பதிக்கு நடந்து போவார். ஆ, நடந்து போகும்போது அவர் ஒரு கன்செஷனு போயிட்டு வந்தாருன்னா அந்த வீடு வித்துரும். அந்த வீடு வந்து அவர் கட்டுறது பாத்தீங்கன்னா டொக்குல தான் கட்டுவார். ஒரு மூலையில ஆ, ஒரு இதுல சீப்பா வாங்கி கட்டுவார். ஆனா ஆ. அந்த நடைப்பயணம் போயிட்டு வந்தாருன்னா அவருக்கு அதிகமான லாபத்துல அந்த வீடு வித்துறாரு. திருப்பதிக்கு நடந்து போயிட்டு வந்தார். ஆமா சார். உண்மைதான் உண்மை. நாங்களே ஆச்சரியப்படுவோம். எப்படி இவருக்கு கொண்டு இந்த வீடு விக்குது? இவ்வளவு லாபத்துல விக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது இப்ப நீங்க சொல்லும் போது தான் அது எனக்கு ரொம்ப இதாகும். அந்த நடைப்பயணத்துக்கு அந்த நம்ம பாஸ்டிங் இருந்து செய்யற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு மிக்க மகிழ்ச்சி. மிக்க அப்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த நம்ம அஸ்ட்ராலஜிக்கலா சொன்ன கான்செப்டை மட்டும் நான் சம்மரைஸ் பண்றேன். ராசிகள் கிழக்கிலிருந்து மேற்கில் நகர்கின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. ராசிகளுக்குள் இருக்கின்ற கிரகங்கள் மேற்கிலிருந்து கிழக்கில் நகர்கின்றன. கிரகங்கள் வக்ரமாகும் பொழுது ராசிகளோடையே சேர்ந்து நகர்கின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. கிரகங்கள் ராகு கேதுவின் நட்சத்திரத்தில் போகும் பொழுது அப்பொழுதும் அது ஒரு பேலன்ஸ்டு தியரியா வேலை செய்யுது அந்த இடத்துல. அப்ப இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். அந்த கோல் அடிக்கிற கார்னர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் அந்த பாயிண்ட். அப்ப உங்களுக்கு கிரகங்கள் வக்ரமாவது, கிரகங்கள் ராகு கேதுவின் நட்சத்திரத்துல பயணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டபிள் பாயிண்டா இருக்கணும். அதே மாதிரி வந்து ஜான் ஏறுனா முளம் சறுக்குது அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில பல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்தும் எல்லாமே கோல் ஆகாம சில விஷயங்கள் மட்டும்தான் கோல் ஆகுது. சில நேரங்கள்ல மட்டும்தான் நீங்க சொன்ன மாதிரி 10% தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸா கன்வெர்ட் ஆகுது. அப்ப வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பெரிய மார்க்கெட்டிங் ஃபனல் வச்சிருப்போம். ஆனா சேல்ஸா கன்வெர்ட் ஆகுறது கொஞ்சம் தான் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஃபுல் மார்க்கெட்டிங் வந்து சேல்ஸா கன்வெர்ட் ஆகுறது எப்படின்னா, இந்த சிங்க்ல தான் நடக்குது. அந்த சிங்க கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த பரிகார வகுப்புகள்ல கண்டிப்பா வரும். சார். கண்டிப்பா. அதே மாதிரி வந்து தியாகமே எல்லாத்துலயும் சிறந்தது. அப்ப ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அத ஞாபகம் வச்சுக்கணும். அத பத்தி நம்ம தொடர்ச்சியா நெறைய பேசுவோம் ஃபாஸ்டிங் பிரேயர்ஸ பத்தி. கண்டிப்பா சார். அந்த ஃபாஸ்டிங்ல 12, 4, 8 இந்த திரிகோணம் வந்து ரொம்ப முக்கியமான திரிகோணம். இந்த திரிகோணம் நீங்க சொன்ன மாரி 12ஆம் இடம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்கின்றது கடல் இல்லையா? அப்ப கடகம் வந்து ஏரியா? இது ஆமா. விருச்சிகம் என்னது? விருச்சிகம் வந்து குளம். கோலம். கடகம் 6ஆ? 6. ஆமா. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் வந்து மீனம், கடகம் வந்து 6, 6 விருச்சிகம் வந்து குளம். அப்ப குளம். 6, ஏரி, குளம், கடல். இந்த விஷயத்துல வந்து நமக்கு வந்து பஞ்சபூதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. உயிரினங்கள் அதுல இருந்து தான் தோணுச்சு இல்லையா? நீரின்றி அமையாது உலகு. 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 நீரின்றி அமையாது உலகுன்ற மாரி எதுலயுமே நீர்ல தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு காலையிலேயே நம்ம தண்ணிய பிரார்த்தனை பண்ணி பரிசுத்தமாக்கி, நம்மளை பரிசுத்தமாக்கி நாம் பிரார்த்தனைகளோடு துவங்கி இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு ஒரு நல்ல கருவியாக பயன்படுவீர்கள். உமது ஒளி ஒளிர்க என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு காலையில வந்துருங்க 5:00. நம்ம இந்த வகுப்புல வந்து மலர் மருத்துவம் படிக்க போறோம். இந்த வகுப்புல ஆயுர்வேதிக், சித்தா, வாஸ்து, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, பல கோயில்கள் எந்தெந்த கோயில்களுக்கெல்லாம் போனா எது எது நடக்கும்ன்ற மாதிரி பார்க்கிறது, கலர்ஸ், டைரக்ஷன்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இதை தாண்டி டு த ஸ்பெசிபிக் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன செய்யணுன்ற லெவலுக்குலாம் பண்றோம். ஒரு பெரிய பிபிடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சற்றேறக்குறைய 200 பக்கங்கள் உடைய பிபிடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அது இன்னும் ஒரு நிறைய பக்கங்கள் போகும். ஸோ ஐ வில் ரன் த்ரூ வித் பிபிடிஸ் வித் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எல்லாமே ஸ்பெசிபிக் டு த கோர் டு த பாயிண்ட். இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன். இது பண்ணா இது பண்ணணும், இது பண்ணா இது பண்ணணும், இது பண்ணா இது பண்ணணுன்ற மாதிரி தான் நம்ம போறோம். ஸோ நிச்சயமாகவே இது வெற்றிகரமான ஒரு வகுப்பாக உங்களுக்கு இருக்க வாழ்த்துகிறேன். நம்ம வந்து நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி.